கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. இதுவரையில் நடத்தி வந்த ஆண்டவர் இனிமேல் இந்த ஊழியத்தை நடத்த போறபடியால், இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க போறபடியால், இந்த ஊழியத்தில் என் தேவனாய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறபடியால் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஹல்லேலூயா மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணைய
தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வேத வார்த்தையின்படி இந்த மாலை பொழுதுல இயேசுவை நம்பி ஆராதிக்கும் போது கர்த்தருடைய பெரிய அதிசயமான செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும், இந்த ஊழியத்துல வெளிப்படும் என்பதுல எந்த சந்தேகம் இல்லை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்திட தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை. இந்த உலகத்தில் ஆண்டவர் என்னை எத்தனை நாட்கள் வைத்திருக்கிறாரோ அத்தனை நாட்களும் இயேசுவை மட்டும் நம்புவேன், அவருடைய வார்த்தையை மட்டும் நம்புவேன்னு சொல்றவங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க உற்சாகத்தோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளில் ஒரு சபை ஆண்டு விழாவாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூட நீரங்க வாழ்க்கையில் செய்த மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, துவக்கத்திலிருந்து உம்முடைய பிரசன்னத்தை இந்த இடத்துல நீர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை பேச வந்திருக்கிற மிஷினரி அவர்களை உம்முடைய கரங்களை தருகிறேன், வல்லமையா பயன்படுத்துங்க. இந்த சபைக்கு தேவையான வார்த்தைகள், உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான வார்த்தைகள், இந்த தேசத்துக்கு தேவையான வார்த்தைகளை உம்முடைய மகன் மூலமா நீர் கொடுக்க போறபடியால் நன்றி. தொடர்ந்திருக்கிற நேரங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரே நீர் ஒருவரே ஆளுகை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நமக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருடத்தில் இழப்பு அது சொல்ல முடியாது, ஒரு பெரிய இழப்பு தான். ஆனால் அதன் மத்தியிலையும் ஆண்டவர் நம்மை ஆற்றி தேற்றி இந்த சபை ஆண்டு விழாவை கொண்டாட ஆண்டவர் செய்த மேலான கிருபைக்காக தலைக்கு மேலே கரங்களை தட்டி கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற சுந்தரா சார் அவர்கள் வந்து வரவேற்புரை ஆற்றுவதாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 5வது ஆண்டின் நிறைவு விழா சபை நாள் விழாவை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரைக்கும் காண ஆராதிக்கும்படியாய் கூட்டி சேர்த்த மேலான கிருபைக்காக முதலாவது நம் தேவாதி தேவனை நான் வருகை வருகை என்று வரவேற்றுக் கொள்ளுகிறேன். அடுத்தபடியாக நாம் ஸ்தோத்திர சபை போதக அவரையும் வருகை வருகை என வரவேற்றுக் கொள்ளுகிறேன். அடுத்தபடியாக ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நம்முடைய மிஷனரி அவர்களையும் குடும்பமாய் வருகை வருகை என வரவேற்றுக் கொள்ளுகிறேன். அடுத்தபடியாக கடந்து வந்திருக்கிற சபையாக கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வருகை வருகை வரவேற்றுக் கொண்டு வரவேற்பை முடித்துக் கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம். கர்த்தர் நல்லவர். கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த வேளையில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். குறிப்பாக இன்றைக்கு நம் மத்தியில் வந்திருக்கிற மிஷனரி கனகராஜ் அவர்களை ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர், என்னுடைய அங்கிள், என்னுடைய தாயாருடைய சகோதரியுடைய புருஷனார். குறிப்பாக அவர் ஆரையாக இருந்து கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தார். இந்த நாளில் அவர் ரிட்டையர்டாகி கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். பீகாரில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் அகஸ்டின் ஜெயக்குமார் ஜெம்ஸ் ஆர்கனைசேஷன், அந்த மிஷனரி ஆர்கனைசேஷனில் பாஸ்டர் அகஸ்டின் ஜெயக்குமாரோடு இணைந்து அவர் இந்த நாளில் கர்த்தருடைய பணியை செய்து வருகிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். குறிப்பாக எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, எங்கள் குடும்பத்தில் நிறைய பெண்டிகாஸ்டல் பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய சிஎஸ்சி பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, ஆனால் மிஷனரி அவர் மட்டும்தான். அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். கரங்களை உயர்த்தி சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா பாஸ்டர் அந்த பாஸ்டர் மினிஸ்ட்ரி கொஞ்சம் கஷ்டம்தான். அதை விட ரொம்ப கஷ்டமான ஒரு ஊழியம் எதுனா மிஷனரி ஊழியம். ஆமென். பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். எப்போ பார்த்தாலும் உயிருக்கு ஆபத்து தான் மிஷனரி ஊழியம். எனக்கு தெரியும், என் கூட படித்த நண்பர்கள் இந்த நாளில் ஒரு சிலர் பீகாரில் ஊழியம் செய்கிறாங்க. பல இக்கட்டான சூழ்நிலை மத்தியில் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துறாங்க. அதேபோல் இந்த வயோதிப நாட்களில் அங்களும் ஹல்லேலூயா ஆண்டவர் தனக்கு கொடுத்த இந்த ஒரு ஆயுசை கர்த்தருக்காக அவர் பயன்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாமும் அதே போல் வருகிற நாட்களில் நமக்கு ஆண்டவர் தந்த இந்த உலக வாழ்க்கையை ஆண்டவருக்கு பயன்படுத்துவோம்னு சொன்னா நம்ம மூலமா கர்த்தருடைய நாம மகிமைப்படும். கரங்களை உயர்த்தி அவர் ஆமென் சொல்லுங்களேன். இப்போ நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறோம். கரங்களை தட்டி அவரை வரவேற்கலாம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2வது நாளில் உங்களுடைய ஆலயத்திற்கு வருவதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். குறிப்பாக நான் சில காரியத்தை உங்களுக்கு செய்திக்கு முன்பாக சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்னுடைய மனைவிக்கு நம்முடைய மறைந்த போதகர் ஒரு உறவினர், அவருடைய குடும்பத்தினர் எல்லாம் உறவினர். சில வருடங்களுக்கு முன்பு என்னுடைய மனைவியும் என்னுடைய மகனுமாக ஒரு முறை காட்டுவிளை என்ற பகுதிக்கு ஒரு திருமணத்திற்கு கடந்து வந்தபோது பாஸ்டரை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். பாஸ்டருடைய திருமணத்திற்கு நானும் என்னுடைய மனைவியும் சென்றிருந்தோம். அது எனக்கு நன்றாக நினைவு உண்டு.
அந்த வேளையிலே அந்த பாஸ்டரை சந்தித்து அவர்கள் பேசி கொண்டிருந்த வேளையில் இந்த இடத்திற்கும் என்னுடைய மனைவியும் மகனுமாக வந்திருக்கிறார்கள். அது எனக்கு தெரியாது. நான் அந்த நாட்களில் குவைத் தேசத்தில் ஊழியத்திற்காக கடந்து சென்றிருந்தேன். வந்தவுடன் தானே என்னுடைய மனைவி மகனுமாக சொன்னார்கள், வில்சன் பாஸ்டர் என்று ஒரு உறவை சொன்னார்கள். நான் அப்போது சொன்னேன், நாம் திருமணத்திற்கு சென்றிருக்கிறோம் அல்லவா என்று கேட்டேன். நாம் சென்றிருந்தோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு அந்த லோக்கல் லாங்குவேஜில் சொன்னாங்க, பொத்தையில் ஒரு சபையை கட்ட தொடங்கி இருக்காங்க, ஒரு மிஷினரி சபை போல் இருக்குது டாடி, நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு அவன் என்னுடைய மகன் சொன்னான். அதுக்கு பின்பு என்னுடைய மனைவியும் என்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்போம், அப்படி நீங்கள் ஒரு நாள் அந்த வில்சன் பாஸ்டர் சபைக்கு போங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம். அப்படி நான் பொதுவாக 1980 ரட்சிக்கப்பட்டு அதன் பின்பு ஒரு ஊழியக்காரனாக நான் ஓடிக்கொண்டு இருந்தாலும் கூட எங்கு செல்ல வேண்டுமென்றாலும் தெய்வ சமூகத்திலே ஒரு நாள் அல்ல, சில நாட்கள் காத்திருந்து ஜெபித்து விட்டு தான் நான் வருவது வழக்கம். இதுவரையிலும் அப்படி தான் செய்கிறேன். ஏதோ வந்த இடத்துல ஒரு பிரசங்கம், அந்த காரியங்கள்லாம் என்னிடம் இல்லை, என்னால் முடியாத ஒரு காரியம். அதனால் தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவன் எனக்கு சொன்னால் ஒழிய நான் வருவதே இல்லை. நான் செல்லலாம் என்று கூறிக்கொண்டே இருந்தேன். என்னுடைய மனைவி அப்போதெல்லாம் நினைவு வருகிற வேளையிலெல்லாம் சொல்வாள், நீங்கள் ஒரு முறை போக வேண்டும் என்று. ஒரு நாள் திடீரென்று ஒரு திருமண விழாவிலே பாஸ்டர் அங்கு வந்திருந்தார்கள். அவர்கள் என்னை பார்த்த மாத்திரத்தை நான் கூப்பிட்ட பிறகும் நீங்கள் வரவில்லையே என்று கூறினார்கள். நான் காரிலிருந்து இறங்கும் போது அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். எனக்கு அவர்களை கண்ட உடனே ஒரு குற்ற உணர்வு வந்தது. நான் என்னை கூப்பிட்டு நான் போகாமல் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி அப்போ சொன்னேன், கண்டிப்பாக நான் உங்களுடைய சபைக்கு வருகிறேன்னு சொல்லி. இந்த கொரோனா முடிந்த நேரம் என்று நினைக்கின்றேன், நான் வந்திருந்தேன். 2 ஆராதனைகளும் தொடர்ந்து பேசினதாக சொன்னார்கள். அதன் பின்பு நாங்கள் தம்பியுடைய திருமணத்திற்காக என்னை அழைப்பதற்காக வீட்டிற்கு வந்தார்கள். அந்த நாளில் நான் என்னுடைய மனைவியுடைய பலகீன நிமித்தம் நான் வெள்ளூர் மருத்துவமனைக்கு நான் புறப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்கள் வந்தார்கள். சில நாட்கள் நான் மருத்துவமனையில் இருந்ததினால் அதிலும் நாங்கள் சந்திக்கவில்லை. திடீரென்று ஒரு நாள் எனக்கு என்னுடைய உறவினர் நான் கேட்டேன், வில்சன் பாஸ்டருடைய சபை முடிந்து விட்டதா, இப்போது எப்படி இருக்கிறார் என்று கேட்டபோது கூறினார், அவருக்கு கொஞ்சம் பலகீனம் என்று கூறினார்கள். பொதுவாக அப்படி ஒரு ஊழியக்காரனை குறித்து சொன்னால் நான் கொஞ்சம் ஜெபம் பண்ணுறது உண்டு. ஆனால் அன்றைய தினத்தில் எனக்கு அவரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு பாரம் எனக்குள்ளே வந்தது. என்னுடைய மனைவியும் சொன்னால், கண்டிப்பாக நாம் திருமணத்திற்கும் போகவில்லை, அவருடைய வீட்டில் சென்றவரை நாம் பார்ப்போம் என்று கூற, திடீரென்று ஒரு நாள் நான் அதாவது ஊழியத்தில் பல இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறபடியினால நேரம் கிடைக்கிறது மிக அரிதாக இருக்கும். மாலையிலே நான் வந்தபோது நான் மிகவும் வேதனைப்பட்டேன். ஏனென்றால் அந்த நிலைமையிலே நான் அவரை பார்ப்பேன் என்று நினைத்து பார்க்கவே இல்லை. அதற்கு முன்பாக நான் பல ஊழியக்காரர்களிடம், நான் எல்லா சபைகளுக்கும் செல்கிறவன் என்கிறபடினாலே ஒரு கத்தோலிக்க திருச்சபையிலே ஒரு நாள் பேசி கொண்டிருந்த வேளையில் கூட அவர்கள் கூறினார்கள், ஏஜி சபையில் இருக்கிற அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் அந்த வில்சன் பாஸ்டர் மிக நல்லவர் அப்படின்னு சொன்னாங்க, சாட்சி சொன்னாங்க. அப்படி நிறைய பேர் அதை சொல்லுகிறவங்க ஒருத்தர் கூட அவரை பற்றி மாற்றி சொன்னதே இல்லை. அப்படி இருந்த ஒரு ஊழியக்காரரை அந்த நிலைமையில் நான் பார்த்தபோது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. ஆனாலும் கூட ஆண்டுடைய அழைப்பு அவருக்கு வெகு சீக்கிரம் வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அவர் மரித்த பின்பு நான் இங்கு வந்த வேளையிலே தம்பி சொன்ன வார்த்தை என்னை அதிகமாக அழைத்தது, அங்கிள் நீங்கள் தான் கடைசியாக வந்து டேடிக்காக ஜெபம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிற ஒரு தகுதி எனக்கு இல்லை. ஆனாலும் கூட நான் ஆண்டவரை ஸ்தோத்தரித்தேன். ஆண்டவர் எனக்கு சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து நான் அன்றைக்கு வந்தனால நான் அவரோட பார்க்குறதுக்கும் அவரோடு பேசுகிறதுக்கும் மிகவும் நன்றாக என்னோடு பேசி கொண்டிருந்தார்கள். அவருடைய ஓட்டம் இவ்வளவு சீக்கிரம் முடியும் என்று நான் நினைக்கவே இல்லை. ஒருவேளை நான் நினைப்பது சரியாக இருந்தால் நான் சனிக்கிழமை அவரை வந்து பார்த்தேன் என்று நினைக்கிறேன். செவ்வாய்க்கிழமை அவர் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். நான் உலகத்தை விட்டு அவர் சென்று விட்ட காரியத்தையும் கூட எனக்கு யாருமே சொல்லவில்லை. எனக்கு கார் ஓட்டியாக வருகிற என்னுடைய உறவின் பையன், அவன் அந்த ஏஜி சபையிலே தொடர்புடையவன், அவன் இந்த சபைக்கு பலமுறை வந்திருக்கிறான். அவன் திடீரென்று ஃபோனில் என்னை அழைத்து, நாம் அன்று சென்றோம் பார்த்தோம் அல்லவா, அந்த பாஸ்டர் இறந்து விட்டார் என்று சொன்னபோது நான் ஷாக் ஆகிட்டேன். உனக்கு ஆள் தெரியாமல் சொல்கிற இல்லை அப்படின்னு. இல்லை, நான் அந்த சபைக்கு போயிருக்கிறேன், நிறைய பேருடைய ஆர்டினேஷனுக்கு நான் அங்கே போயிருக்கிறேன், அவர் தான் நம்ம அன்றைக்கு பார்த்தவர் தான், எனக்கு பேர் தான் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னார். அது சற்று அதிர்ச்சியாக இருந்தது. ஆனாலும் கூட ஒரு காரியத்தை என்னால் நன்றாக உணர முடிந்தது. தம்பியோடு பேசி கொண்டிருக்கும் போது தம்பி மிகவும் திடப்பட்டிருந்த காரியத்தை நான் பார்த்தேன்.
அநேக வீடுகளில் நேற்றைக்கு முந்தின தினம் ஒரு மரண வீட்டிற்கு நான் கடந்து சென்றிருந்தேன். அந்த வேளையில் அந்த தம்பி ஒரே மகன் தான் உண்டு, அவனுக்கு திருமணம் ஆகலை. அவன் என்ன சொன்னான்னா, என்னுடைய வலதுகை உடைந்து விட்டது என்று கூறினான். தகப்பனார் இறந்ததை குறித்து சொல்லுகிற வேளையிலே வலதுகை உடைந்து விட்டது என்று கூறினான். மனைவியானவள், எனக்கு ஒன்றுமே தெரியாது இந்த உலகத்தில், என்னை இப்படி தனித்து விட்டு சென்று விட்டார்களே என்று அந்த மனைவி புலம்புன காரியத்தையும் பார்த்தேன். அப்படி இல்லாதபடிக்கு தம்பி மிகவும் வயதில் குறைந்தவராக இருந்த போதிலும் கூட அவர்கள் சொன்னது என்னை உற்சாகப்படுத்தியது. எனக்குள்ளே இருந்த அந்த சரீர பிரகாரமான துக்கம் மாறி போனது. கர்த்தர் எங்களை பலப்படுத்தி இருக்கிறார். டேடி எனக்கு அநேக காரியங்களை கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் கூற கேட்டேன். நான் இதற்கு முன்பு செய்தியாளனாக வந்தபோது தம்பி பாடல்களை நடத்திவிட்டு, அப்போது இந்த வேலைகள் எல்லாம் முடியவில்லை, நான் இந்த இடத்துல இருந்து தான் பிரசங்கம் பண்ணினேன். அப்போது சரி தம்பியை இப்படி பயன்படுத்துகிறார் என்று மாத்திரம் நினைத்தேன். அதன் முன்பு திருமணமாகி சபையின் போதகராக இந்த நாளில் உயர்த்தப்பட்டிருக்கிறதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுக்காக ஓடுகிற குடும்பங்களை தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல. பிரைஸ் தி லார்ட். தேவனுக்காக, அதாவது ஆராதனைக்கு செல்கிறவர்களை அல்ல, அல்லது சபையிலே அங்கத்தினர்களாக இருக்கிறவர்களே அல்ல, தேவனுக்காக அல்லும் பகலும் பிரயாசப்பட்டு ஓடுகிற ஊழியக்காரருடைய குடும்பத்தை கர்த்தர் கைவிடுகிறது இல்லை. பிரைஸ் தி லார்ட். நான் எல்லாம் அந்த ஊழியக்காரன் அந்த வரிசையில் சொல்ல தகுதியே இல்லை. அநேக மிஷனரி பணிகளில் நான் ஈடுபட்டிருந்தாலும் கூட ஒரு ஊழியக்காரன் என்று சொல்கிற அளவு என்னுடன் தகுதியில்லை. என்றால் வில்சன் பாஸ்டருடைய அந்த மரண செய்தி நாகர்கோயிலுக்கு இந்த பகுதியிலே நான் பலரிடம் தொடர்பு கொண்ட போது அவர்கள் கேட்டார்கள், உங்களுக்கு தெரியாதா அது ஒரு நல்ல பாஸ்டர் அப்படி என்று கூறினார்கள். ஒரு கத்தோலிக்க சபையிலிருந்து பெந்தேகோஸ்திலே திருமணம் நடந்த ஒரு வீட்டுக்கு நானும் மனைவியும் சென்றிருந்தோம். நல்ல கூட்டமாக இருந்தது. அன்று அந்த திருமணத்தை அவர்தான் நடத்தி வைத்தார் என்று அந்த கத்தோலிக்க குடும்பம் எனக்கு சொன்னது. அவர்தான் அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார் என்று கூறினார்கள். இப்படி எல்லோராலும் ஒரு நற்சாட்சி பெற்ற ஒரு மகனுடைய குடும்பத்தை கர்த்தர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஒருவேளை உலக பிரகாரமாக அது ஒரு இழப்பாக நமக்கு தோன்றும். எனக்கு கூட தம்பி இந்த சபை நாள் விழா என்று சொன்ன உடனே நான் மனசில் நினச்சேன், பாஸ்டர் மட்டும் இருந்திருந்தேன்னா எத்தனையோ பாஸ்டர்களை கூப்பிட்டு நிறுத்தி பயங்கரமாக அந்த காரியங்களை செய்திருப்பார். தம்பி இந்த காரியங்களுக்கு என்னை அழைக்கிறதோ, அதுவும் இவ்வளவு குறுகின நாட்களுக்குள்ளே அழைக்கிறதை பார்த்தபோது எனக்கு உண்மையிலேயே ஒரு சிறு மகன் தகப்பனை நோக்கி அந்த கேட்கிற, அபேட்சிக்கிற, அதாவது பிரார்த்திக்கிற ஒரு காரியம்தான் எனக்கு பட்டவுடன் தானே நான் பொதுவாக நான் ஜெபித்து சொல்கிறேன் என்று சொல்வேன். நான் கூறிவிட்டேன் கண்டிப்பாக வருகிறேன் என்று. அந்த 12ஆம் தேதிக்காக அந்த நாளிலிருந்து ஜெபித்தேன். ஒருவேளை என்னுடைய மனைவி இங்கே இருப்பதை நீங்கள் காணலாம். எத்தனை நாட்கள் இதற்காக பிரசங்கத்துக்காக அந்த வீட்டில் என்னுடைய ஹாலில் அந்த வேதாகமம், வெளியிலே வேதாகமும் அந்த ஆங்கில வேதாகமம் போன்றவைகளை அங்கு வைத்து என்னுடைய மனைவி எப்போதும் என்னிடம் கேட்பதுண்டு, ஒரு பிரசங்கத்துக்கு இத்தனை நாட்களா என்று. நான் சொன்ன கொஞ்சம் நடுக்கமாக இருக்கிறது என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலும் கூட பாஸ்டர் கடந்து போனாலும் தேவன் உங்களை பலப்படுத்தி நீங்கள் நியமித்த இந்த நாளிலும் இந்த சபை நாள் விழாவை ஆசரிக்க ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். மிஷனரி பணி என்று அவர்கள் சொல்ல கேட்டார்கள். நான் முதல் நாள் வந்த நேரத்தில் இது ஒரு மிஷனரி திருச்சபை என்று நான் நினைத்து கொண்டேன். எல்லாரும் மிஷனரி திருச்சபைன்னு சொன்ன உடனே மிஷனரிக்கு காணிக்கை கொடுக்கிற திருச்சபை அல்லது மிஷனரிகளுக்கு உதவி செய்கிற திருச்சபை என்று எண்ணுவார்கள். அப்படி இல்லை, ஒரு மிஷனரி பணித்தளத்தில் எப்படி ஆலயம் கட்டி எழுப்பப்படுமோ அப்படி இந்த ஆலயம் கட்டி எழுப்பப்பட்ட காரியத்தை நான் என்னால் கண்டுகொள்ள முடிந்தது. அது மாத்திரமல்ல, தம்பியோடு நான் பேசி கொண்டிருந்த வேளையில் குறுகின நேரத்தில் தம்பி சொன்னபடி பெந்தேகோஸ்தே சபைகளில் இருக்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் தருகிறார் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணி சபையை நடத்துகிறது எனக்கு பிடிக்காது. ஒரு மிஷனல் சபையாக அது இருக்க வேண்டும் என்று தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. 1980 இத்தனை ஆண்டுகள் பிரசங்கம் பண்ணுகிறேன். இத்தனை பல விதமான சபைகளுக்கு கடந்து சென்றிருக்கிறேன். குவைத்திலே ஒரு சபையிலே நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு வெளியில் வந்தவுடன் தானே அங்கிருந்த ஒரு டாக்டர், ஒரு பெண்மணி மெதுவாக என்னண்டையிலே வந்தார்கள். அப்போது வரும்போது நான் அடுத்த சபைக்கு போக வேண்டும் என்கிறபடினாலே எனக்கு அங்கு உதவி செய்கிறவரிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்று நான் சொன்னபோது பாஸ்டர் மெதுவாக ஏன்ட்ட வந்தார், அண்ணா என்னுடைய சபைக்கு உயிரே அவங்க தான் அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா?
எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியுமா? அதாவது அந்த டாக்டர் ஒரு பெருந்தொகையை என்கிட்ட காணிக்க கொடுக்க போகிறாங்க, அவங்க சபைக்கு வருகிற காணிக்கை என்னிடம் வந்துவிடும், அதனால என்னுடைய சபைக்கு உயிரே அவங்க தான். அவர் சொன்னது எனக்கு இன்னும் நினைவுக்கு இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் காரியங்கள் இருக்கிற நேரத்தில் ஒரு மிஷனல் சபையாக அதை நடத்த வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியை ஆண்டவர் கொடுத்ததுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். மிஷனரி என்ற காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சம்பவத்தை, நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு கூறி வேத வசனத்துக்குள்ளாக நான் கடந்து செல்ல ஆசிக்கின்றேன். மேட்டூர் என்று ஒரு இடம் இருக்கிறதை நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒருவேளை தெரியாதவர்களும் கூட மேட்டூர் அணை என்று ஒன்று இருப்பது நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள். இந்த மேட்டூரில் நீங்கள் இப்போது போய் பார்த்தால் அந்த அணை பகுதியில் ஒரு அழகான தென்னிந்திய திருச்சபை, CSI திருச்சபை அங்கு செயல்பட்டு கொண்டிருப்பதை காணலாம். ஆனால் அந்த திருச்சபையில் நீங்கள் அந்த திருச்சபை எப்படி வந்தது என்று அங்கு இருக்கிறவர்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த சபையை குறித்து ஆராய்ந்திருந்த வேளையில் ஆண்டவர் சில காரியங்களை அந்த சரித்திரத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார். நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த காரியத்தை சொல்கிறேன். சென்னையிலே சுவிட்சர்லாந்திலிருந்து ஊழியத்திற்காக வந்த ஒரு கணவனும் மனைவியுமாக அவர்கள் தங்களுடைய குதிரையை எடுத்துக்கொண்டு அந்த மேட்டூர் சேலம் பகுதிக்கு கடந்து வந்தார்களாம். சேலம் பகுதிக்கு கடந்து வந்து அந்த மேட்டூர் டேம் இருக்கிறது ஒரு காட்டு பகுதியில், அணைகள் எல்லாம் காட்டு பகுதியில் தான் இருக்கும். இப்போது நீங்கள் போனால் பார்க்க முடியும், அது அந்த காட்டு பகுதியில் தான் இருக்குது. இவர்கள் அந்த காட்டு பகுதியை பார்த்து அங்கு ஜனங்கள் வாழ்கிறார்களா என்று கேட்டபோது அந்த டவுனில் உள்ளவங்க சொன்னாங்களாம், அங்கு இருக்கிறவர்கள் மனிதர்களை பிடித்து சாப்பிடுகிறவர்கள், எனவே நீங்கள் தயவு செய்து அங்கு போக வேண்டாம் என்று கூறினார்களாம். இவர் தன்னுடைய மனைவியோடு அந்த குதிரையில் ஏறி அந்த பகுதிக்கு காட்டுக்குள்ளாக கடந்து வந்தார். அந்த வருகிற வழியிலே அவருடைய அந்த அங்குதான் விஷப்பூச்சிகள் காடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பகுதியிலையும் உண்டு. நம்ம சொல்லுவோம் அந்த ரத்தம் உரிகிற அட்டை, அதெல்லாம் இப்போது இல்லாமல் போய்விட்டது. இப்போ பாம்பு நம்ம கண்டே பயந்து ஓடுகிற காலத்துக்குள்ளாக நம்ம மாறிவிட்டோம். ஆனால் அங்கெல்லாம் நீங்கள் வட இந்தியாவுக்கோ அல்லது காட்டு பகுதிகளுக்கோ உள்ள வந்தீங்கன்னா நம்ம பாம்பு ஒதுங்கி போகிறதுக்கு இடம் கொடுத்து போகணும், அப்படி தான் இருக்கும். அப்போ அந்த பகுதிக்கு வந்தபோது அவர்களை விஷப்பூச்சி ஏதோ கடித்து விட்டதுனாலே அவர்களுக்கு ஒரு பயங்கரமான காய்ச்சல் வந்தது. இவர்கள் அப்படி அந்த காய்ச்சலை கடந்து வருகிற நேரத்தில் அந்த கிராமத்துக்குள்ளாக வந்து விட்டார்கள். அந்த கிராமத்து ஜனங்கள் எல்லாரும் அவர்களை பார்த்தாயிற்று. பார்த்தவுடன் தானே இவர் அந்த கிராம தலைவன் வந்தபோது இந்த மிஷனரி அவரிடம் கேட்டாராம், என்னுடைய மனைவி, நான் ஒரு ஊழியக்காரன், என்னுடைய மனைவி இங்கு வருகிற வேளையில் பலகீனப்பட்டு விட்டால் யாராவது இங்கு வைத்தியர்கள் அல்லது மருந்து கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டபோது அவர்கள் கூறினார்களாம், பக்கத்தில் இந்த பகுதியிலே ஒரு மருந்து கொடுக்கிறவர்கள் இருக்கிறார், ஆனால் நீங்கள் மனைவியை அழைத்து செல்ல வேண்டாம், இந்த பாறையிலே அவளை படுக்க வைத்துவிட்டு நாங்கள் ஒருவரை கூட அனுப்புகிறோம், குதிரையில் சென்று நீங்கள் அந்த மருத்துவரை கூட்டி வாருங்கள் என்று அவரை அனுப்பிவிட்டார்கள். அவர் செல்லுகிற வேளையிலே ஆவியானவர் அவரோடு இடைப்பட்டிருக்கிறார், நீ போக வேண்டாம் என்று. ஆனாலும் கூட மனைவி, இளம் மனைவி வயது பலகீனத்தோடு இருக்கிற சூழ்நிலையிலே இவர் அங்கு அந்த வைத்தியரை பார்ப்பதற்காக கடந்து சென்றார். இவர் வைத்தியரோடு திரும்பி வருகிற வேளையிலே என்ன நடந்தது என்றால் அந்த பாறையிலே அவருடைய மனைவி இல்லை. அப்போது இவர் கேட்டார், என்னுடைய மனைவி எங்கே என்று கேட்டபோது, நீங்கள் வாருங்கள், முதல்ல இந்த சூப்பை குடித்து இளைப்பாருங்கள், அதன் பின்பு மனைவியிடம் நாம் சென்று மருத்துவ காரியங்களை செய்யலாம் என்று சொன்னபோது இவர் அந்த மிகவும் கஷ்டப்பட்டு அந்த சூப்பை கையில் வாங்கியிருக்கிறார். ஒரு மண் சட்டியிலே அவர்கள் ஒரு சூப்பை கொடுத்தார்கள். ஆனால் இவர் சூப்பை கையில் எடுக்கிற வேளையிலே ஒரு நடு இந்த உள்ளங்கையிலே ஆணிகள் துளைக்கப்பட்ட அனுபவத்தோடு ஒரு கை அவரை வந்து தடுத்து குடிக்காதே என்று கூறினதாம். இவர் உடனடியாக இது இயேசுவின் கையாயிற்றே என்று கூறி அதை குடிக்காமல் இருந்தால் நடந்தது என்ன என்று சுருக்கமாக சொல்லுகிறேன், என்றால் வசனத்துக்குள் போக வேண்டியது இருக்கிறது. இவர் சென்ற பின்பு அவர்கள் அந்த மனைவியை கொன்று சாப்பிட்டு விட்டார்கள். அந்த சரீரத்திலே சூப்பு போட்டு அதை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார்கள். தேவ ஜனமே, அந்த கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அந்த திருச்சபை இன்றைய தினத்தில் அங்கு ஆடல் என்ன, பாடல் என்ன, BVS என்ன, கொண்டாட்டம் என்ன, சபை நாள் என்ன, எல்லாம் நடக்கிறது. ஆனால் அதற்குள்ளாக சிந்தின இரத்தத்தை குறித்து யாருக்கும் இன்று தெரியாத ஒரு நிலைமை. ஒருவேளை இந்த சபை, நானும் சற்று வயோதிபன், நானும் சீக்கிரமாக இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற நாட்கள் வரும். தம்பி இன்னும் வயது சென்று போகிற சமயத்தில் தலைமுறை வந்து வரும். அப்போது இந்த எனக்கு மகன் சொன்ன வார்த்தையை சொல்லுறேன், அந்த பொத்தை கட்டில் ஒரு சபையை கட்டின போதகரையும் தெரியாது, அவருடைய குடும்பத்தையும் அவருடைய பிரயாசங்களையும் நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். உபாகமங்களின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை, கொஞ்சம் வேத புஸ்தகம் வச்சிருக்கிறவர்கள் சீக்கிரம் வாசித்தீங்கன்னா நிறைய வசனத்தை உங்களுக்கு சொல்லித்தர நான் விரும்புகிறேன். உபாகமங்களின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
பூர்வ காலங்களை நினை. போதும் போதும் போதும், பூர்வ காலங்களை நினை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று பிரசங்க வசனம் அதுவல்ல. ஆனால் நான் உங்களுக்கு எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், நான் மிஷனரி பணிக்காக கடந்து செல்கிற வேளையெல்லாம் கடந்த 6 மாதத்திற்கு முன்பாக பஹ்ரைன் தேசத்திற்கு சென்றிருந்தேன். அந்த பஹ்ரைன் தேசத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நம்முடைய மாவட்டத்தில் இருந்து நம் தமிழகத்திலிருந்து குறைந்தது 20 போதகர்கள் அங்கு இருந்து கொண்டே இருப்பார்கள் என்று அவர்கள் கூறுவார்கள். அது உண்மையான ஒரு காரியம்தான். நான் பல முறை அதை பார்த்திருக்கிறேன். அந்த பஹ்ரைன் தேசத்திற்கு நான் சென்றிருந்த வேளையில் 6 ஆண்டுகளுக்கு பின்பு அங்கு சென்றிருந்தேன். திடீரென்று ஊழிய ஸ்தாபனத்தை குறித்து சில காரியங்களை அவர்கள் கேள்விப்பட்டு, சகோதரர் கனகராஜ் முன்னாடியா வந்தால், அகஸ்டின் ஜெபக்குமார் அதற்கு அடுத்ததாக வருகிறார்கள், வந்தால் நாங்கள் அவரோடு பேச வேண்டும் என்று அவரிடம் கேட்டிருக்கிறார்கள். அப்போது அதை நடத்துகிற சகோதரர்கள் கேட்டார்கள், நீங்கள் அண்ணனுக்கு முன்பு 2 நாட்களுக்கு முன்பு வர முடியுமா? இங்கு இருக்கிற போதகர்கள் சுமார் 15 பேர் இந்த காரியத்தை கேட்கிறார்கள் என்று. நான் சரி என்று கூறி அவர்களை ஒரு இடத்திலே ஒரு கூட்டத்துக்கு ஒழுங்குபடுத்தி இருந்து மாலை வேளையிலே அங்கு சென்றிருந்தேன். அவருடன் கேட்ட காரியம் வேறு ஒன்று நான் கேட்கவில்லை. செய்திக்காக கொஞ்சம் நேரம் செய்திக்காக எடுத்துக்கொண்டு அவர்கள், நீங்கள் எதற்காக என்னை காண வேண்டும் என்று கேட்டு விரும்பினீர்கள் என்று கேளுங்கள் என்று சொல்லும் போது நான் செய்தியாக கூறினேன், நீங்கள் இதுவரையிலும் மிஷனரி பணிகளுக்கு உதவி செய்கிறீர்கள், மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறீர்கள், ஆலயங்கள் இல்லாத மிக ரிமோட் ஏரியாவில் ஆலயங்களை கட்டி எழுப்பி இருக்கிறீர்கள். ஆனால் ஒன்றை நான் கேட்கிறேன், இங்கு இருக்கிற அநேகர் சுமார் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய நாட்கள் குறைந்து போனால் ஆண்டவர் உங்களை எடுத்துக்கொண்டார். ஆண்டவர் உங்களுக்கு இந்த தரிசனத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் கடத்தி விட்டிருக்கிறேன், நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தலாம் என்று நான் கூறினேன். அவர்களால் ஒன்றுமே சொல்லவில்லை. என்னிடம் கேள்வி கேட்க வேண்டும் என்று நினைத்தவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சுமார் 37 ஆண்டுகளாக அந்த மிஷனரி பணிகளில் மாத்திரம் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். திடீரென்று ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய மனைவி ஒரு நாள் அந்த மிஷனரி பணிகளுக்காக காணிக்கை சேர்க்கிற சகோதரனை வீட்டிலே அழைத்து வைத்து அங்கே ஏதோ காரியங்களை செய்து கொண்டிருந்தால் நான் திடீரென வந்து கேட்டேன். அந்த ஹாலில் உட்கார்ந்து அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. என்னது என்று கேட்டபோது என்னுடைய மனைவி சொன்னால், நான் ஒரு மிஷனரிக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி. எனக்கு சிரிப்பாக வந்தது. நான் உலகம் முழுவதும் மிஷனரி பணிகளுக்காக ஓடிட்டு இருக்கிறேன், ஒரு மிஷனரிக்கு சப்போர்ட் பண்ண போகிறாளே என்று நான் கொஞ்சம் அப்படியே பார்த்தேன். ஒரு சிரிச்சிட்டு என்னுடைய மனைவி சொன்ன வார்த்தை என்ன என்றால், நம்முடைய பயலை நம்ப முடியாது, கள்ள பய இன்ஜினியராக இருக்கிறான், அவன் ஒரு பாரத்தோடு இந்த காரியத்தை செய்ய மாட்டான், அதனால அவனுடைய கைகளை இதில் இணைத்து விடுவதற்காக நான் ஒரு மிஷனரியை கொடுக்க போகிறேன்னு நான் சிரிச்சிட்டேன். இவன் அவனுடைய மகன்கிட்ட என்ன பேசினான்னு சொன்னால், நாங்கள் உயிரோடு இருக்கிற வரையிலும் இந்த மிஷனரிக்காக நாங்கள் உதவி செய்வோம், அதன் பின்பு நீ எங்களுடைய நினைவாக அதற்காக நீ கொடுப்பாயா என்று அவனிடம் பேசி இருக்கிறாள். பேசி அதன் பின்பு அந்த அடிப்படையில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இங்கே மிஷனரி பிரதிஷ்டைக்கு அங்கே ஏற்பாடு நடக்கிறது. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னு சொன்னால், நம்மகிட்ட இருக்கிற அந்த காரியங்களை மற்றவர்களுக்கு கடத்தி விட வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பூர்வ காலங்களை நினை என்று. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தி வந்த காரியங்கள் அடுத்த தலைமுறைக்கு தெரியவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் பயணப்பட்டு வந்த யாத்திரைகளை அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளவில்லை. அடுத்த சந்ததி வந்தபோது அவர்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருந்தபோது மோசே சொல்கிறார், பூர்வ நாட்களை நினை. உடைய ஜனங்களுக்கு, மற்றவங்களுக்கு நீங்கள் கடத்தி கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பூர்வ காலங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறபடியினாலே, ஒருவேளை நான் சபைகளுக்கு வருகிற நேரத்தில் வருவார்கள், என்னை எனக்கு எப்படி தெரியும் என்று தெரியாது. சில சகோதரி வந்து கூட வேணுமான்னு கேட்டாங்க. சிலர் என்ன பார்த்த உடனே சிரிச்சாங்க. என்னையும் ஞாபகம் வச்சிருக்காங்களேன்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டேன். ஹல்லேலூயா. வருவாங்க, வந்த உடனே என்கிட்ட சொல்லுவாங்க, இது எங்கள் தாத்தா காலத்தில் நாங்கள் இடம் கொடுத்து கட்டின ஆலயம் அப்படின்னு சொல்லி. என்னுடைய மனைவி சொல்ல கேட்டிருக்கிறேன், அவருடைய தாயார் வீட்டு பக்கத்தில் ஒரு தென்னிந்திய திருச்சபை இருக்கிறது, இது எங்களுடைய பூமியிலே நாங்கள் கொடுத்து கட்டின ஆலயம். இப்படி சொல்வார்களே தவிர, இந்த ஆலயத்திற்காக கிரயம் செலுத்தினவர்கள் யார், என்ன கிரயம் செலுத்தப்பட்டது என்ற காரியம் சொல்லிக் கொடுக்கப்படுவதே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம சபையில் வச்சுருக்கீங்களோ என்னதோ, சில சபையில் ஒரு கல் வச்சுருப்பாங்க, லேண்ட் டொனேட்டட் பை ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருப்பாங்க. அப்போ தான் எங்கள் தலைமுறை கொடுத்தது அப்படின்னு. ஆண்டவர் அதை சொல்லலை. ஒரு சபை தோன்றுவதற்கு காரணம் அங்கு ஒரு ரத்தம் சிந்துதல் உண்டாயிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட்.
பிரைஸ் தி லார்ட். அந்த மரணத்திற்கு நான் வந்தபோது அந்த சில காரியங்களை செய்வதற்கு முதலாவது இந்த சபையை கட்டுவதற்கு உதவி செய்த ஒரு சகோதரர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று தம்பி சொல்ல கேட்டேன். அருமையானவர்களே, அந்த ஆரம்ப நாட்கள் இப்போ நன்றாக இருக்கிறது. ஆனால் அந்த ஆரம்ப நாட்களுடைய காரியங்களை நாம் மறந்து போகக்கூடாது. சபை நாள் விழாக்களை கொண்டாடுவது நல்லது தான். ஒருவேளை ஐக்கிய திருவிருந்துகள் ஒரு ஆன்லைனில் ஒரு செய்தியை 2 வாரத்துக்கு முன்பு நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நம்முடைய சபை நாள், அவர்களுடைய சபை நாள் இன்று என்று நினைக்கின்றேன், இன்றும் நேற்றைய தினமோ காணும். அவர்கள் சொன்ன கேட்டபோது நான் கூறினேன், இந்த ஆன்லைனில் வருகிற காரியத்தை இது மட்டும் நிறுத்தி வைக்கக்கூடாதா என்று. என்ன சொன்னார்கள் தெரியுமா? நமக்கு 1 கிலோ ஆட்டிறைச்சி 800 ரூபாய் வீதம், 300 கிலோ ஆட்டிறைச்சி வேண்டும், 2,40,000 ரூபாய். அதில் ஒருவராகவோ 2 பேராகவோ குடும்பமாகவோ தாங்கலாம் என்று சொன்னார்கள். நான் என்னுடைய மனைவிக்கு மிக சந்தோஷம் அந்த காரியத்தை பார்த்தவுடனே. ஆனால் நான் வேதனைப்பட்டேன். அந்த ஆன்லைனில் அந்த செய்தியை மற்றவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ சபை நாளில் அந்த சபையை குறித்த உள்ள காரியம் கடத்தப்பட்டிருக்கும் என்றால் அது மிகவும் சந்தோஷமாக இருக்கும். நான் மேட்டூர் அணையில் இருக்கிற சபையை சொன்னேனே, ஒருவேளை நான் இன்னொரு இடத்துல பிரசங்கம் பண்ணுகிற நேரத்தில் கண்டிப்பாக இந்த சபையை குறித்து நான் சாட்சி சொல்வேன், கண்டிப்பாக சொல்வது உண்டு. ஏனென்றால் இது பிரயாசங்களின் மத்தியிலே கட்டி எழுப்பப்பட்டது, இது வியர்வை துளிகளின் மத்தியிலே கட்டி எழுப்பப்பட்டது. அது மாத்திரமல்ல, பாஸ்டருக்கு வந்திருந்த அவர்கிட்ட இருந்த சோர்சஸ் அத்தனையும் இதற்காக செலவழிக்கப்பட்டது என்று நான் கேள்விப்பட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் முதலாவதாக கேட்டேன், பாஸ்டர் இந்த இடத்தை தன்னுடைய அந்த மிஷனில் எழுதியிருக்காங்களா இல்லை அவங்க பேருக்கு எழுதியிருக்காங்களான்னு. ஏன்னா நான் போகிற இடத்துல எல்லாம் பாஸ்டருடைய பேரில் தான் அது இருக்கிறதை நான் பார்த்து வருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக சபைகள், ஏஜி சபையிலையும் நான் சொல்ல முடியும், சபைகளை குறிப்பிட்டு கூட உங்களிடம் என்னால் சொல்ல முடியும். ஆனால் பாஸ்டர் எல்லாவற்றையும் மிஷனுக்கு தான் வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படிப்பட்ட தேவதாசனை இந்த பூமியில் சரீர பிரகாரமான அதிகமான பாடுகளுக்கு உட்படுத்தாதபடிக்கு தேவன் அழைத்து கொண்டார் என்று தான் நான் நம்பினேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த குடும்பத்திற்கு இழப்பு, சபைக்கு இழப்பு, ஆனால் தேவனுக்கு முன்பாக அது பிரீதியாக காணப்பட்டது. அதனால் தேவன் அழைத்து கொண்டார். இனி இந்த நாளிலே செய்திக்குள்ளாக நாம் கடந்து வர போகிறோம். அதற்கு முன்பாக நாம் எல்லாரும் எழும்பி நின்று, நிறைய கதை சொன்னதுனால அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, என்னடா இந்த இப்படி தான் இருக்கணும் நமக்கு சபை ஆராதனைன்னு நீங்கள் நினைச்சிடக்கூடாது. எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி சில வினாடிகள், எழும்ப முடியாதவர்களும் எழும்பலாம். நானும் உங்கள் எல்லாரோட வயசில் அதிகமானவன், அதனால் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் தெரிந்த ஒரு பாடலின் வரியை ஜெப சிந்தையோடு நாம் தேவ சமூகத்திலே நாம் பாடி தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். தயவு செய்து கண்கள் மூடினதாக இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகள் இந்த ஆண்டு முழுவதும், அருமையான தேவ ஜனமே, எத்தனை நமக்கு தெரிந்தவர்கள், நமது உறவுகள் அல்லது நமக்கு அருகாமையில் இருந்தவர்கள் இந்த பூமியை விட்டு கடந்து சென்றிருக்கிற நேரத்தில் அவர்களை விட வயது அதிகமான நிலைமையிலும் வியாதிப்பட்ட நிலைமையிலும் தேவன் நம்மை உயிரோடு வைத்து இந்த நாளிலும் இந்த ஆலயத்திற்கு கொண்டு வந்தது ஒரு பெரிய நன்மை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனமே, இந்த நேரத்திலும் கூட கர்த்தர் நமக்கு நன்மை செய்தார் என்று நம்புகிறவர்கள் என்னோடு கூட இந்த பாடலின் வரியை நாம் ஜெபத்தோடு பாடுவோம். கர்த்தர் நன்மை செய்தது உண்மை என்று நாம் நம்புவோம் என்றால் இந்த வரிகளை நாம் பாடும்படியாக அன்போடு கேட்கிறேன். கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளை முழு உள்ளத்தோடு நாமம், முழு உள்ளத்தோடு நாமம் பாடி புகழுவே. நான் பாடி புகழுவே என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது
இனி நான் வாழ்வதே உமக்காக. உம் அன்பை எடுத்து சொல்லுவேன், உம் அன்பை எடுத்து சொல்லுவேன், ஓயாமல் பாடுவேன், நான் ஓயாமல் பாடுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீ அழைத்தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீ அழைத்தீரே. கைவிடப்பட்டு காதறினேன், கைவிடப்பட்டு காதறினே, கர்த்தர் நீ தேற்றினே. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மறுபடியும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான போதகர் என்னிடம் கூறியிருக்கிற ஒரு நேரம் உண்டு. நான் வீட்டிலிருந்து வரும்போது காரை ஓட்டி வந்த தம்பி, எனக்கு ஒரு உறவினர், அவர் அதிக தூரம் போக வேண்டியது இருக்கிறபடினால என்கிட்ட கேட்டார், அங்கிள் நான் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போய் சேருவேன் அப்படின்னு சொல்லி. நான் மற்ற இடங்களில் பிரசங்கம் பண்ணுற மாதிரிலாம் பண்ண மாட்டேன், ஷெட்யூல் கரெக்ட் டைமில் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இங்கே வந்து நான் முழங்கால் படிக்கிட்ட போது, ஆண்டவரே உடைய வார்த்தைகள் சுருக்கமானதாகவும் சுருக்குள்ளதாகவும் இருப்பதாக ஜெபம் பண்ணினேன். சுருக்கமானதாகவும் இருக்கணும், சுருக்காட்டம் இருக்கணும். இருதயத்தை என்ன செய்யணும்? சும்மா விட்டுறக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைகள் இருதயத்தை பஞ்சர் பண்ணிட்டுன்னு சொன்னால் பிறகு ஹார்ட் அட்டாக் வராது. ஹல்லேலூயா. நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? அதான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், சுருக்கமாக இருக்கணும் ஆண்டவரே, சுருக்காக இருக்கணும் அப்படின்னு. நான் இன்றைய தினத்தில் உங்கள் மத்தியில் செய்தியாக எடுத்து வைப்பதற்கு ஒரு வசனத்தை எடுத்து நான் தியானித்து கொண்டிருந்தேன். அந்த வசனத்தை தயவுசெய்து எல்லோரும் திருப்பிக் கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் வசனத்தை பார்க்கணும். பிரசங்கியாருக்கு மார்க்கு போடுகிறவங்களாங்க இருக்காதீங்க. அந்த நேரத்தில் பரலோகத்துக்கு போகும்போது அந்த தூதர்கள் நின்று மார்க்கு போட்டுருவாங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? நல்ல சத்தமாக பேசினார், நல்லா பாடினார், மார்க்கு போடாங்க, மார்க்கு போடாங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நீர் பேசணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் காத்திருக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22-23 வசனத்தை ஒருவர் கொஞ்சம் சத்தமாக வாசிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22-23. அதற்கு பின்பு ஆலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. அப்போதும் அந்த வசனத்தில் என்ன சொல்லி இருக்குன்னா, தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. இயேசு அங்கே என்ன செய்தார்? உலாவி கொண்டிருந்தார். நான் இந்த வசனத்தை எடுத்து வச்சு தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் இங்கே இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த வசனத்தை சொல்லு, ஆனால் நான் சொல்கிறத மட்டும் நீ அவங்களுக்கு சொல்லு அப்படின்ட்டாரு. ஹல்லேலூயா. எனக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்தது. தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது, இயேசுவானவர் அங்கே உலாவி கொண்டிருந்தாருன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமேன்னு நினச்சேன். நான் ஆண்டவர் சொன்னார், நீ வசனத்தை சொல்லிக்க, இதை கடைசியாக எழுதி வச்சிருந்தா தான் நான் உங்களுக்கு வாசித்தேன். போது ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், இன்றைய தினத்தில் யூடியூப்பில் நான் ஒரு செய்தியை பார்த்து கொண்டிருந்த வேளையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஆலய பிரதிஷ்டை நாள் என்று சொல்லி, அசன திருநாள் என்று சொல்லி அவர்கள் 80,000 பேருக்கு பிரியாணிகள் சமைத்து வைத்திருந்த காரியத்தை யூடியூப்பில் காட்டினாங்க.
நான் தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் அதிக வருடங்கள் வேலை பார்த்தபடினாலே எனக்கு நன்றாக தெரியும். அந்த பகுதிகளிலெல்லாம் அவர்கள் ஆலய பிரதிஷ்டை தினம் என்று மாத்திரமே அந்த காரியத்தை அவர்கள் செய்வதை பார்த்திருக்கிறோம். நேர்மாறாக நம்முடைய பகுதிகளில் அது நாம் எப்படி சொல்லுவோம் என்றால் சபை நாள் என்று நாம் சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. நான் அதனால தான் திருப்பி தம்பி என்ன சொன்னா அப்படின்னு தம்பிகிட்ட கேட்டேன். நீங்கள் எப்போ இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணீங்க, இந்த ஊழியம் எப்போ தொடங்குனீங்கன்னு கேட்டபோது, அங்கே ஆலயம் பிரதிஷ்டை பண்ணது உங்களுக்கு தெரியல, அந்த நாட்கள் தான். சரி, நீங்கள் எதுக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் கேள்வியே கேட்கல. ஆவியானவர் என்கிட்ட சொன்னார், நீ இந்த வேறுபாட்டை அவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம இதுவரையிலும் என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம்? சபை பிரதிஷ்டை நாள் அல்லது சபை ஆண்டு விழா என்று நாம் சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அதை வித்தியாசமாக நமக்கு சொல்லுகிறார். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை நன்றாக படித்து பார்த்தீங்கன்னா அதில் சபை வேறு, ஆலயம் வேறு என்று அங்கு மிக தெளிவாக காட்டப்பட்டிருக்கிறது. நான் தியாலஜி எல்லாம் படித்த ஆள் இல்லை, ஆனாலும் கூட வேதத்தை மிக திருப்பி 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 பார்க்குற வேளையில் சபை வேறு, ஆலயம் வேறு. அதனால் சபைனா என்ன, ஆலயம்னு என்ன, அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதனால் நீங்கள் இப்போ சபை நாள் கொண்டாட்டம் என்று சொல்கிறதுனால ஒரு பெரிய தவறு என்று நான் சொல்லவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 நாட்கள் முன்பாக ஒரு ஏஜி சபையில் ஒரு போதகரை நான் சந்தித்தேன், ஒரு மூத்த போதகரை. அவரிடம் நான் சென்று, அவர் ஏஜி சபையை விட்டு சற்று இப்போது நீங்கி இருக்கிறார். நான் அவரிடம் சில காரியத்தை கேட்டபோது அவர் ஒரு அனுபவத்தை சொன்னார். அதான் உலக பிரகாரமான ஒரு காரியத்தை ஒருவருக்கொருவர் எதிர்த்ததுனாலே நான் அதை விட்டு சற்று விலகிவிட்டேன் என்று என்னிடம் அவர் கூறினார். நான் அதை சொல்ல விரும்பவில்லை. அதனாலே சபை நாள் என்றோ அல்லது ஆலய பிரதிஷ்டை என்றோ சொல்லுகிறதில் பெரிய தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், வாட் இஸ் எ சர்ச், வாட் இஸ் எ காங்கிரிகேஷன். அது ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். சபை வேறு, காங்கிரிகேஷன் வேறு. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக சில வசனங்களை சபை நான் வேதத்தில் பார்த்தேன், நான் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கூடி வருகிறதை சபையை கூட்டி என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். ஆனால் சபை எப்போது தோன்றுகிறது என்றால், பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் பொழிய பண்ண பின்பு தான் சபை ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. அதுக்கு முன்பு சபை என்று வந்தாலும் கூட நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் வித்தியாசமான காரியங்களை அங்கு நீங்கள் காண முடியும். அப்படி என்றால் சபை என்றால் அதில் கொஞ்சம் பைபிளுக்குள்ளே போனேன். ரொம்ப ஸ்டடி எனக்கு இல்லைனாலும் ஒரு பிடிஹெச் கோர்ஸை முடிக்கிறதுக்காண்டு ஒரு உதவி செய்தார். அது முடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் படித்து ஓய்வெல்லாம் பெற்ற பிறகு ஒரு சபைக்கு பிரசங்கத்துக்கு போயிருந்தேன். ஒரு பெந்தேகோஸ்தே சபையில் பேசும்போது அவர் பாஸ்டர் சொன்னார், நல்ல செய்தி, ஆனால் தியாலஜி இல்லை அப்படின்னாரு. எனக்கு தியாலஜின்னா புரியவே இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மேலே இருந்து வருகிறது மாத்திரம்தான் தெரியும். அப்போ இந்த தியாலஜி, வாட் த தியாலஜி சேஸ்ன்னு சொல்லி பார்க்கணும் சொல்லி அதை படிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அப்போ அதை பார்க்கிற நேரத்தில் அங்கே சபை என்ற கிரேக்க சொல்லுக்கு எக்லேசியா என்று அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எக்லேசியா என்ற கிரேக்க வார்த்தை சபைக்கு அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கு அர்த்தம் என்றால் அழைத்து வேறு பிரிக்கப்பட்டது என்று அங்கு எழுதப்பட்டிருந்தது. இதுவரையிலும் நாம் பிரசங்கத்தில் கேட்டிருக்கிறோம் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று. ஆனால் அதில் அர்த்தத்தில் கூகுளில் போனீங்கன்னா அதுக்கு அர்த்தம் நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் கூகுள் தான் தெரியுமா இப்போ. அதில் அழகாக அழைத்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று காணப்பட்டது. அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் இதை என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா, இது கிராத்தூர் ஏஜி சபை என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். அது நல்லது தான், நான் சொல்வதில் தவறு இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. பட் யூ மஸ்ட் நோ த மீனிங். அதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காக நான் சொல்லுகிறேன். இதை நீங்கள் பார்க்கிற வேளையிலே அப்போஸ்தலர்கள் நடவடிக்கையின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலும் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலும் சபையை பற்றி அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எடுத்தால் நமக்கு நேரம் பத்தாது, நான் சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற முன்பு
பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட பின்பு அந்த விசுவாசிகள், தேவனுக்கு பயந்தவர்கள், தேவனோடு இருந்தவர்கள், தேவனை மறுதளித்தவர்களும் இருந்தாங்க. அதில் யாரு? பேதுரு. அவர்கள் நடுங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே அவர்கள் எல்லோரும் சேர்ந்தால், அந்த வார்த்தை மிக அழகாக இருக்கு, ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக. அதான் அந்த வசனத்தை நீங்க பார்க்கணும். அவங்க எப்படி இருந்தாங்களா? ஒரே இருதயமும் ஒரே மனமும். 5ஆம் அதிகாரத்திலே அதற்கு 11ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஹல்லேலூயா, அது சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சபைன்னா என்ன அர்த்தம்? சபைன்னா என்ன அர்த்தம்? அழைத்து பிரித்து எடுக்கப்பட்டு ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களுடைய கூட்டுதான் சபை. ஹல்லேலூயா. சபை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று என் வேதம் சொல்லுகிறது. நான் ஆலயம் எடுத்துக்கொள்ளப்படுமா? பிரைஸ் தி லார்ட். சபை யாருக்கு சொந்தமானது? நீங்க கேட்டா கிராத்தூர் சபை எங்களுக்கு சொந்தமானது. நோ, சபை யாருக்கு சொந்தமானது? யார் சபையை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறார்? ஆண்டோடைய வருகையில் வேத புஸ்தகத்தை படித்தவங்க நிறைய இருக்கிறீங்க. உங்கள் போதகர் பிபிகள் அந்த தியாலஜியில் மாஸ்டர் டிகிரி ஹோல்டராக இருக்கிறதுனால அவங்களுக்கு இது நன்றாக தெரியும். கடைசி நாட்களிலே ஆண்டவரோடு சேர்க்கப்படுகிற சபைக்கு பெயர் என்ன? பைபிள் படிச்சிருக்கீங்களா? மணவாட்டி சபை. அதுல கிராத்தூர் சபை இல்லை. சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. எங்க உறவுல ஒரு ஆள் உண்டு, அந்த சபையில் இருக்கிறாரு. 144,000 பேர் நாங்கள் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வஞ்சிக்கப்படாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். சபை என்று ஆண்டவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது சபை, ஆலயம் அல்ல. அப்போ சபையும் ஆலயமும் வேறு என்பது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். 2வதாக சபை என்ன என்று நீங்கள் பார்க்கிற வேளையில் வசனத்தை மட்டும் வாசித்து நான் முடிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 46-47 வசனத்திலே ரட்சிக்கப்படுகிறவர்களை ஆண்டவர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். ஏற்கனவே தேவனுக்கு பயந்திருந்து அழைத்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள் சபையாக செயல்பட்டார்கள் என்று ஒரு வசனத்தை காட்டினேன். இப்போது ஆண்டவர் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நம்மள அநேகர் சொல்லுவாங்க, பயங்கரமாக சண்டைகளை நான் கேட்டிருக்கேன். ஒரு சபையில் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு என்னை கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு போகணுன்னு சொன்னாங்க. யூஸ்வலாக நான் சாப்பிடாத பைக்கில் போயிடுறது வழக்கம். ஆனால் அன்றைக்கு இங்கே உட்காந்து சாப்பிட்டு இருக்கிற நேரத்தில் பிரசங்கம் பண்ணி முடித்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அங்கே தொடங்குறாங்க பாருங்கள் காரியங்கள். ஊழியக்காரர்களுக்குள்ளேயும் அங்குள்ள கமிட்டிகளுக்குள்ளே நடந்த காரியத்தை பார்க்குற வேளையில் நான் சொன்னேன், நான் பேசின வசனங்கள் எல்லாம் வீணாக போயிட்டு அப்படின்னு சொன்னேன். ஆனால் வசனம் என்ன சொல்ல, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய மூதாதையர்கள் சேர்ந்து குடும்பமாக இந்த இடத்துல ஜெபித்து கொண்டிருந்தோம். அதன் பின்பு நான் 1-2 பேர்களை இந்த பாஸ்டர் கூட்டி சேர்த்தார் என்று. வேதத்தை பாருங்க, பாஸ்டர் கூட்டி சேர்த்தாருன்னு எங்கேயாவது இருக்கிறதா? தேவன் தனக்குள்ளவைகளை எனக்கு தந்திருக்கிறார், அவைகள் தவறாதபடிக்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஒருவனை அழைத்து கொள்ளாவிட்டால் அவன் வரவே முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வில்சன் பாஸ்டருடைய ஊழியம் சிறந்ததுன்னு நான் சொன்னேன். அவர் தேவாவியினால் வந்தாருன்னு சொன்னேன். அவர் பிரயாசப்பட்டாருன்னெல்லாம் சொன்னேன். ஆனால் கூடின ஜனங்களை யார் சேர்த்தது? ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் சபையில் சேர்த்து கொண்டிருந்தார். முதலாவதாக பிரித்து எடுத்து வேறு பிரிக்கப்பட்டது சபை. 2வதாக ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூட்டம் சபை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்றைய தினத்தில் ரட்சிப்பு குறித்து பேசினா மிக கஷ்டமாக இருக்கும். எனக்கு இதில் நிறைய அனுபவங்கள் உண்டு. ஒரு நாள் ரட்சிப்பை குறித்து ஒரு சபையில் பேசி சாப்பிட்டு இருக்கும்போது பாஸ்டரும் வந்தாங்க. எல்லா இடத்துலையும் இப்படி தான் பேசுவீங்களான்னு கேட்டாங்க. நான் ஏன்னு கேட்டேன், சபை இல்லையா, கொஞ்சம் நாங்கள் இப்படி தான் இருக்கணும், கொஞ்சம் இது போல் கோடெல்லாம் போட முடியாது. நான் ஒரு அதிகாரியாக செயல்பட்டேன். இப்போது என்ன சொல்வார்கள் என்றால், கொஞ்சம் கூட அந்த பக்கம் இந்த பக்கம், என்னுடைய வீட்டிலும் நான் அதிகாரியாக இருக்கிற நேரத்தில் நடந்த நேரத்திற்கும் இப்போது முழுவதும் ஊழியத்திற்காக வந்த பிறகு நடந்த காரியத்திற்கும் வித்தியாசம்
வித்தியாசம் உண்டு. கொஞ்சம் நான் அந்த பக்கமும் இந்த பக்கமும் விட மாட்டேன் தான், அது இல்லை என்று நான் சொல்லவில்லை. இங்கு அவர்கள் சொன்னார்கள் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் சபையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நான் அவர்களை பார்த்து கேட்டேன், வேத வசனத்தை தவிர நான் எந்த கதையுமே சொல்லலையே உங்களுக்கு அப்படின்னு கேட்டபோது சொன்னாங்க, இல்லை பிரதர் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் நம்ம போனோம் அப்படின்னு சொல்லி. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி இங்கே சொல்லவே இல்லை. நீ விசுவாசித்தால் அவருடைய மகிமையை காண்பாய். ஆண்டவருடைய அந்த வாக்குத்தத்தத்தை நீ விசுவாசித்தா மாத்திரம்தான். சபைக்கு வந்ததுனால அல்ல, நீ பிரசங்கித்ததுனால அல்ல, உனக்கு விசுவாசம் இருக்கும் என்றால் அவருடைய மகிமையை காண்பாய். மூன்றாவதாக சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 23 வசனம். நேரம் இல்லாதபடினாலே நான் வேகமாக வாசித்து செல்கிறேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் அதை குறித்து வச்சுக்கிறீங்க, எல்லாரும் எழுதி வைக்கணும், நான் கண்டிப்பாக சொல்லலை. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 23வது வசனத்தில் சபையானது கிறிஸ்துவுடைய சரீரமாக இருக்கிறது என்று அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சபைனா என்னது? கிறிஸ்துவுடைய சரீரம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 18 வசனத்திலே அதற்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இதை நன்றாக புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் வில்சன் பாஸ்டர் மிக அழகாக உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க. அதனால் நீங்கள் தெரிஞ்ச மாதிரி காட்டலை, ஏதோ இந்த 12th பரீட்சை நீட் எக்ஸாம் எழுத இருக்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? நான் பேசுகிறது புரியுதா? என்னுடைய மொழி புரியுதா உங்களுக்கு? நான் இந்த நேபாளத்தில் பேசும்போது அவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. தம்பி இதை கேட்டிருந்தா அப்படி எனக்கு ஒரு ஃபோட்டோ வேணும், என்ன யாரும் ஃபோட்டோ எடுக்கிறதே இல்லை, இந்த ஃபோட்டோ எடுக்கிற மூஞ்சியா இது? ஹல்லேலூயா. அப்போ நான் தேடி பார்த்தேன், நாங்கள் இந்த இதில் போட போகிறோம்னு சொன்னபோது நேபாளத்தில் நான் செய்தி கொடுத்த ஒரு ஃபோட்டோவை அனுப்புனேன். அதன் பின் பஹ்ரைனில் அவர்கள் போட்டிருந்த ஒரு சின்ன இது காரியம் அதில் இருந்து அதனால் எடுத்து அனுப்பிட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே நான் அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லி தருகிறேன். சபை கிறிஸ்துவுடைய சரீரம். ஒரு சரீரம் என்று சொல்கிற நேரத்தில் சரீரத்தில் உங்களுக்கு நன்றாக தெரியும், கை உண்டு, கால் உண்டு, கண்ணுண்டு, மூக்குண்டு, வாய் உண்டு, காது உண்டு. வாய் தான் ரொம்ப பெருசாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் பெரிய குழப்பமே. அதுதான் ஹல்லேலூயா. நாவானது அது நான் அந்த வசனத்துக்குள்ளே போகலை. இத்தனை பகுதிகளும் இருக்கும். ஆனால் அதுக்கு தலை யாரு சொல்லுங்களேன்? இயேசு. ஹல்லேலூயா. கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்களேன். சபை கிராத்தூர்லே கூடியிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகள் தேவனுடைய சரீரமாக இருக்கிறீர்கள். அப்போ தேவனுடைய சரீரம் என்றால் நான் உங்களுக்கு கொஞ்சம் கூட சொல்லித்தரேன், நேரம் இல்லை. நீங்கள் இருக்கிற நிலைமையை பார்த்தா இப்போ இது கண்ணில் ஒரு ஈச்சி வந்து விழுந்துட்டு இந்த கை இல்லை நான் பலவானாக்கும், நான் அங்கே அந்த கண்ணு பக்கம் போக மாட்டேன்னு சொல்லுமா? ஹல்லேலூயா. என்ன சொல்லுங்க. டக்குன்னு வந்து அந்த கையை எடுத்து அப்படியே தடுத்துரும். மூக்கில் சளி வருது, நான் பிடிக்க மாட்டேன், அது ரொம்ப அசிங்கமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா? ஆனால் நம்ம எப்படி இருக்கோம்? இப்போ நம்ம எப்படி இருக்கோம்? நான் பெந்தைகோஸ்தே சபைகளுக்கு பிரசங்கம் பண்ண போகிறேன். மேற்கு பகுதியில் பிரசங்கத்துக்கு போகிற நேரத்தில் சபை இடம் தெரியாது. அப்போ நான் அதில் நின்றுக்கிட்டு வழி கேட்பேன். அப்போ நல்ல வெள்ளையை போட்டுக்கிட்டு பைபிளையும் தூக்கிட்டு ஒரு அக்கா வருவாங்க. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு கூட தம்பிகிட்ட சொன்னேன், கிறிஸ்தவ வீடாக பார்த்து கேளு, ஏஜி சர்ச் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இவங்களை கண்டவுடனே எனக்கு சந்தோஷம். ஆகா, நம்ம சபைக்கு போகிற வழியை கண்டுபிடிக்கலான்னு சொல்லி அவங்கள்ட்ட போய், சிஸ்டர் இந்த சபை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி, இவங்க நான் ஊழியக்காரன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஏன்னா கையில் வேத புத்தகத்தோட நான் நிற்கிறேன். அவங்க உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி போங்க அப்படின்னு. அடுத்து கேட்பேன், சிஸ்டர் நீங்கள் அந்த சபைக்கு தானே போகிறீங்க? ஹல்லேலூயா. இது நடந்த காரியம். நீங்க சிரிக்கிறதற்காக நான் சொல்லல. நீ கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள பகுதிகள் என்றால் உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? ஹல்லேலூயா. நாளை இந்த வாரத்தில் இந்த சேர்ல இருந்த ஆளு காணலைன்னா அடுத்த வாரத்தில் அது என்னன்னு கேட்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆதி சபைகள் தோன்றின நேரத்தில் இங்கிலாண்டிலே ஒரு பழக்கம் காணப்பட்டதான். என்ன என்றால், அந்த ஊரிலே ஒருவர் இறந்து விட்டால் அந்த ஆலயத்திலே ஒரு மணியை அடிப்பார்களாம்.
அந்த போதகர் கருப்பு ட்ரெஸ்லே மாட்டி விடுவாராம். அப்போது அந்த ஜனங்கள் அந்த மணி அடித்தவுடன் தானே யார் சபையில் உள்ளவர் இறந்து விட்டார்கள் என்று அவர்கள் அதை விசாரித்து அறிந்து கொள்வார்களாம். நான் என்னுடைய கல்லூரியிலே படித்த போது அதில் ஒரு போயட்ரியை நான் படித்த எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இந்த மணி யாருக்காக அடிக்கிறது என்று நீ கேட்கக்கூடாது. அந்த மணி யாருக்காக அடிக்குது? உனக்காக தான் அடிக்குது. ஹல்லேலூயா. இது யார் செத்து போனது மணி அடிக்குன்னு நீ கேட்கக்கூட. நான் படித்த காரியம் அதை சொல்லி உங்களுக்கு, அந்த மணி உனக்காகத்தான் அடிக்கிறது. அதை நீ நினச்சிக்கணும். அப்போ ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது நம்ம படிக்க வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், எனக்கு எப்போ அழைப்பு வரும்னு தெரியாது. ஹல்லேலூயா. நான் எப்போ எடுத்துக்கொள்ளப்படுவேன்னு சொல்லி எனக்கு தெரியாது. அந்த உணர்வு நமக்கு வரணும். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சொல்கிறது சரிதான் பிரதர், உங்களை பார்த்தா நல்ல வயசாக இருக்குது, நீங்கள் இனி போக வேண்டியதான், இந்த பூமிக்கு பாரம்தான், நாங்கள் இன்னும் என்ன எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. கிறிஸ்து தலையாக இருக்கிறபடியினாலே நாம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அங்கங்களாக இருக்கிறோம். சபை அழைத்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள், சபை ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூட்டம். மூன்றாவதாக சபை கிறிஸ்துவனுடைய சரீரம். அந்த சரீரத்துக்கு தலையாக கிறிஸ்து காணப்படுகிறார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் இந்த அவயவங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி அங்கே அழகா வேதத்தில் எழுதி வச்சிருக்கு. 12ஆம் அதிகாரம் 12 முதல் 25 வசனத்தில் அந்த நமக்கு என்ன பொறுப்பு என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நான் என்னுடைய மனைவிட்ட இன்றும் கூட நான் சொன்னேன், அந்த சிஎஸ்ஐ சபைகளுக்கு போகிறவங்களுக்கு தெரியும், அல்லது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், தேர்தல்னு ஒரு பயங்கர காரியம் அங்கே நடந்துக்கிட்டு இருந்தது. அவங்களுக்கு அந்த கமிட்டியில் நம்ம வந்துடணும். ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம மற்ற இந்த சாதாரண அரசு கட்சிகள்லாம் தோற்றுறோம், அதுக்கெல்லாம் ஒரு இந்த இதை அடித்து வெளியிட்டுறாங்க. அதெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், எனக்கு நேரம் இல்லை. நமக்கு ஒரு பொறுப்பு உண்டு. அந்த பொறுப்பு அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு. நான் ஒன்றா படிக்க விரும்பலை, அதுக்கு நேரம் பத்தாது. அந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12 முதல் 25 முடிய அந்த காரியத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கடைசியாக சபையை பற்றி ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதுக்கு அடுத்த ஆலயத்தையே நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 21, 22ஆம் வசனத்தில் சபை பரிசுத்த ஆலயமும் தேவன் வாசம் பண்ணுகிற இடமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சபை தேவன் வாசம் பண்ணுகிற இடம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவன் என்னோடு கூட வாசம் பண்ணுகிறார்னு சொல்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்போ சபை என்கிறது ஆலயம் அல்ல என்பதை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் சபை நாள் என்று சொல்லக்கூடாது என்று நான் சொல்லவில்லை, ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எந்த சபையை சார்ந்தவங்க? நாங்கள் கிராத்தூர் ஏஜி சபையை சார்ந்தவங்க. நோ, நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவங்க? இயேசுவுடைய சபையை சார்ந்தவர்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், நாங்கள் இயேசுவின் சரீரமாகிய சபையின் அங்கத்தினர்கள். எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய பகுதியில் எனக்கு கொஞ்சம் சொல்கிறதுக்கே பயமாக இருக்கிறது. நம்ம ஆண்டவர்கிட்ட உம்மை போல் என்னை மாற்றும்னு சொல்லி பாட முடியும், ஆனால் மற்றவர்கள் அப்படி பாட முடியுமா? ஹல்லேலூயா. நான் என்னுடைய 27வது வயதில் வேலூர் பகுதியில் குடியாத்தத்தில் ஒரு கிராம ஊழியத்தில் ஒரு பந்தேவஸ்தை பாஸ்டர் என்னை கூப்பிட்டு போயிருந்தார். அதிகமாக சத்தம் வரும் என்கிறதுனால இந்த டபுள் போடுற காரியங்களுக்காக என்னை கொண்டு போயிருந்தார். அப்போ நான் முதலாவதாக ஒரு பாட்டு பாடினேன். என்ன பாட்டு தெரியுமா? கல்லும் மண்ணும் தெய்வம் அல்ல, கையின் சித்திரம் கடவுள் அல்லன்னு பாடினேன். பாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, அடுத்த வாரம் இவனை கூட்டிகிட்டு வரக்கூடாதுட்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ ஜனமே, உம்மை போல என்னை மாற்றுமையா என்று நம்ம கேட்க முடியும். இன்றைய தினத்திலே சபை இயேசுவோடு இல்லாதபடியினாலே, ஹல்லேலூயா, ஆடம்பரங்கள் மேட்டிமைகள் ஆசாபாசங்கள் பெருகிடுதே. ஆடம்பரங்கள் மேட்டிமைகள் ஆசாபாசங்கள்
யாருண்டு மீட்க ஆண்டவரே இறங்கும். நீரே அல்லாமல் யாருண்டு மீட்க ஆண்டவரே இறங்கும். வளை தீரே இயேசுவே அன்போடே என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானே தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானே தேவே. இந்த கடைசி வரி யாரும் பாடலை, கடைசி வரி யாருமே பாடலை. ஏன் பாடலை? ஆண்டவர் சேவையில் மரிப்பேன் ஆயத்தமானேன் தேவேன். இப்போ உங்களுக்கு உயிருள்ள ஒரு சாட்சியுடைய கல்லறை உங்கள் கேம்பஸில் இருக்கு. ஆண்டவருடைய சேவையில் ஓடி மரித்து ஒரு ஊழியக்காரனுடைய கல்லறை உங்களுக்கு எதிராக நின்று சாட்சியிடுகிறது. இப்போ நீங்கள் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். முதல் வரியில் ஒரு ஸ்டான்ஸா உங்களை வேணும்னு தான் பாட விட்டேன், ஒன்று தான் பாடணும்னு நினச்சேன். அந்த எந்த வரின்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? இனி நான் வாழ்வது உமக்காக உமது மகிமைக்காக. அடுத்த வரி என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன். நல்ல பாடுற பாட்டு தானே, சொல்லுங்களேன். அன்பை எடுத்து சொல்லுவேன் ஓயாமல் பாடுவேன். சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அன்றைக்கு 2 ஆராதனையிலும் இது இவ்வளோ ஆட்கள் இருந்துன்னு எனக்கு நினைவு. ஒரு வேளை வயசாகிட்டு மறந்துடணும் என்ன தெரியல. 2 ஆராதனையிலும் இவ்வளோ ஆட்கள் இருந்தாங்க. இன்னும் சபையினால் இவ்வளவு நெருக்கடியான நேரத்தில் வச்சுருக்காங்க, இவ்வளோ இடம் வேக்கண்ட் ஆகிருக்கு. நான் கொஞ்சம் யோசித்தேன், இதை கூட கொஞ்சம் கூட சுருக்கி இருக்கலாமோ, மக்கள் வந்துடுவாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம என்ன எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோம்? அழகாக ஒரு பாட்டு உண்டு, என்று சேர்வேனோ என்று காண்பேனோ மோட்சலோகத்தை என்று காண்பேனோன்னு. அந்த பாட்டு நம்ம ஆட்கள் பாடியது மிக அழகாக பாடுவாங்க. என்று சேர்வேன் நோ, என்று காண்பேன் நோ. புரியுதா? இவங்க பாடிய பாட்டிலே தெரியும். என்று சேர்வேனோ என்று காண்பேனோ. நான் சேரவும் மாட்டேன், நான் காணவும் மாட்டேன். அப்போ இப்படி மற்றவங்களை எங்கே கொண்டு வர்றது? பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நமக்கு அநேக வேற வேலை இருக்க, சபைக்கு வேற வேலை இருக்க. நான் யார் தெரியுமோ? நான் என்ன சாட்சிகளை, நான் இந்த ஊழியத்தில் கேட்ட சாட்சிகளை கேட்டீங்கன்னா உங்களுக்கு நேரம் பத்தாது. சொந்த தம்பியை இந்த டவலில் கல்லை கட்டி அடித்து அவர் மண்டையை பிளந்துக்கிட்டு அதில் தையலை போட்டுக்கிட்டு அவர் வருகிறார். ஐயா நான் தான் இந்த சபைக்கு செக்ரட்டரி. நான் கன்வென்ஷன் பிரசிங்காரங்க. ஐயா நான் தான் இந்த சபைக்கு செக்ரட்டரி அப்படின்னு சொல்லி போதகர்கிட்ட கேட்டேன். அவர் போன பிறகு எப்படின்னு. இப்போ அடுத்தவர் வருவார் பாருங்க அப்படின்னு அவர் சொன்னார். அடுத்தவர் வராரு. ஐயா நான் தான் இந்த வந்துட்டு போனார் செக்ரட்டரிய தம்பி. இது என்னையா உங்களுக்கு காயம்? சும்மா ஒரு லேண்டு தகராறில் இந்த டவலில் கல்லை கட்டி அடிச்சுட்டு அந்த பாருங்க தையலை பாருங்கன்னு தலையை காட்டுறாரு. தேவ ஜனமே, அதுதான் நான் பாடினேன். சாராமவராஜ் பாடியிருந்தாங்க, ஆடம்பரங்கள் மேட்டிமைகள் ஆசாபாசங்கள் பெருகிடுதே, தேவனை தவிர நமக்கு மீட்பதற்கு ஆட்கள் இல்லை. பரிசுத்தமான, நீங்கள் பரிசுத்தமானவர்கள். அது நான் சொல்லுகிறதா அல்ல, நீங்கள் உங்களை பரிசோதித்து பார்க்கணும். நான் பரிசுத்தமானவனா? ஹல்லேலூயா. அந்த பஹ்ரைனில் நாங்கள் போகிறதுமே ஒரு பெந்தேகோஸ்தே சபையில் ஒரு சகோதரர் வந்திருந்தார். அவர் இந்த இதில் ஒரு கம்மல் அடிச்சிருந்தார், இந்த இடத்துல ஒரு கம்மல் அடிச்சிருந்தார். பாஸ்டருக்கு ஏக பிரச்சனை, இவர் பரலோகத்துக்கு போக மாட்டார் அப்படின்னாரு. நான் சொன்னால் அவர் தான் போவார். ஹல்லேலூயா. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இருதயத்திலிருந்து புறப்படுகிறவைகள் தான் என்ன செய்யும்? சேதப்படுத்தும். இல்லை ஒரு கம்மல் அடித்ததுனால ஒன்றும் இல்லை, அதை கலத்தி தூக்கி தூர போட்டுடலாம். அப்போ நாங்கள்லாம் கம்மலை போடலாமா அப்படின்னு கேட்குறீங்களா? அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உரிய ஒரு காரியம். நீங்கள் பரிசுத்த தேவனுடைய ஆலயம் இன்னும் சொல்லி தந்துட்டோம் வசனத்து மூலமாக. இனி கம்மலோ கொலுசோ எது வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஹல்லேலூயா. இப்போது நான் ஆலயத்தை குறித்து உங்களுக்கு நான் சொல்லி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கிற வேளையில்
அது மட்டும் அங்கு தேவாலயம் கட்டப்படவில்லை. ஜனங்கள் பலிபீடங்களிலே ஆண்டவரை ஆராதித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆலயம் இல்லை. அவர்கள் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கு பலி செலுத்தி அங்கு தொழுது கொண்ட காரியத்தை நீங்கள் வேதத்திலே பார்க்க முடியும். முதலாவதாக எருசலேமிலே ஆலயத்தை கட்டினது யார் என்று நீங்கள் யாரோ சொல்ல முடியுமா? சின்ன பிள்ளைகள்கிட்ட கேட்கிற கேள்வி. சாலோமன் என்ற அரசன், சாலோமனுடைய அப்பாவுடைய பெயர் என்ன? தாவீது. எங்க சைடு கொஞ்சம் வீக்கா இருக்கு, சகோதரிகள் தான் சொல்றாங்க. சாலோமனுடைய தகப்பனாருடைய பெயர் தாவீது. தாவீது ஒரு ஆலயத்தை கட்டணும்னு விரும்புகிறாரு. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் வசனத்தை எல்லாம் சொல்லிட்டு இருந்தா நேரம் போகாது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ கட்ட வேண்டாம்ப்பா, ஆலயத்தை கட்டுவதற்கு, ஹல்லேலூயா, ஆலயத்தை கட்டுவதற்கு நான் உன்னுடைய கர்ப்ப பிறப்பை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ முதலாவதாக சாலோமோன் மூலமாகத்தான் தேவாலயம் எருசலேமிலே கட்டப்பட்டது. அப்போ தேவாலயம் என்று சொல்லுகிறது வேதத்தில் நீங்கள் எங்கும் தேடி பாருங்க, அதுதான். புதிய ஏற்பாட்டில் வருகிற நேரத்தில் நிறைய பேருக்கு காரியங்கள் தெரியாது. ஜெபாலயம் தேவாலயம் அங்கே காணப்படும். நிறைய பேர் குழம்பியே போவாங்க. நான் அதில் கடைசியாக கொஞ்சம் வாசித்து விட்டுருவோம் உங்களுக்கு, ஜெபாலயம்னா என்ன அப்படின்னு சொல்லி. இங்கே ஆலயம் கட்டப்படலை. தாவீது அந்த ஆலயத்தை குறித்து தீர்க்க தரிசனம் வேத புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதாவது ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் தரிசனங்களை கொடுப்பாரு. இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் யோசித்து பார்த்தேன். முதல் நாள் வந்த அன்றைக்கு பார்த்தேன், எவ்வளோ உயரத்தில் நம்ம இருக்கிறோம். அங்கே கீழே ஒரு பெரிய பள்ளம். செருவார கோணத்தில் ஒரு தென்னிந்திய திருச்சபை ஒன்று இருக்குது. அதில் நான் பிரசங்கியாராக, கன்வென்ஷன் பிரசங்கியாராக பேசியிருக்கேன். அப்போ அந்த ஃபுல்பிட்டில் நின்னாச்சுன்னா இதே மாதிரி கொஞ்சம் ஊரெல்லாம் தெரியும். அப்போ தேவன் உயரமும் உன்னதமான இடத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு தரிசனமாக காட்டித்தான் ஆலயங்களை கட்டி எழுப்புகிறார். ஹல்லேலூயா. ஆலயம் என்பது நாம் கூடி ஆராதிக்கிற இடம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. சபை கூடி ஆராதிக்கிற இடம்தான் ஆலயம். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் அந்த கிழக்க திருநெல்வேலி உள்ளவங்க எல்லாம் சொல்கிறாங்க ஆலய பிரதிஷ்டை தினம் என்ன சொல்கிறாங்க. சபை பிரதிஷ்டை தினம்னு சொல்ல முடியுமா? இப்போ கேட்டதுலேருந்து எப்படி நம்ம சபை கிராத்தூர் சபைன்னே வச்சுக்கோமே, இங்கே இருக்கிற இதுக்கு என்ன பிரதிஷ்டை தினம் சொல்லுங்க பார்ப்போம். பாஸ்டரோட இருந்தவங்க யாராவது இருக்கீங்களா? இங்கே பாஸ்டர் இந்த ஊழியத்தை இங்கே தொடங்கின சமயத்தில் இருந்தவங்க ஆணோ பொண்ணோ யாராவது இருக்கீங்களா? ஹல்லேலூயா. நான் பொதுவாக அந்த கேள்வி கேட்பது வழக்கம் உண்டு. ஒருவேளை 30 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சு, இல்லையா? 30 வருஷம். அந்த 30 வருஷம் அவர்களோடு நின்னவங்க யாருமே இதில் இல்லையே. அதுக்கப்போ நம்ம இதுக்கு பிரதிஷ்டை தினம், சபைக்கு பிரதிஷ்டை தினம்னு சொல்ல முடியுமா? ஆனால் ஆலயத்துக்கு பிரதிஷ்டை தினம்னு சொல்லலாம். ஆலயத்துக்கு பிரதிஷ்டை தினம் நீங்கள் தவறுன்னு நான் சொல்லலை. இது அந்த டீச்சிங்கில் நான் சொல்கிறதில்ல. தேவன்கிட்ட காத்திருந்தாய். நம் முதல் வசனத்தை எடுக்கிற வேளையில் சபை ஆலய பிரதிஷ்டை தினம் வந்தது. ஆண்டவர் உலாவி கொண்டிருந்தார் என்ற வசனம் தான் எனக்கிட்ட வந்தது. ஆண்டவர் சொன்னார், இல்லை இந்த ஜனங்களுக்கு சபைன்னா என்ன, ஆலயம்னா என்ன நான் நீ சொல்லி கொடுத்தாக வேண்டும். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், சபை எடுத்துக்கொள்ளப்படும், ஆலயம் என்ன செய்யாது, எடுத்துக்கொள்ளப்படாது. எருசலேம் ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கு சாலோமன் 7 ஆண்டுகள் ஆனது. ஆனால் எருசலேம் ஆலயத்தில் ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடிக்கு இடித்து கொள்ளப்பட்டது. ஆனால் சபை அப்படி ஆகவே ஆகாது. ஒருவேளை தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் இங்கே இருக்கிறீங்க இல்லையா, தேவனால் வேறு பிரிக்கப்பட்டவங்க இருக்கிறீங்க இல்லையா, ரட்சிக்கப்பட்டு இந்த மந்தையிலே சேர்க்கப்பட்டவர்கள் இருக்கிறீர்கள் இல்லையா, இவங்களை சிதறடிக்கிறது கூடாத காரியம். ஆண்டவர் சபையை பற்றி சொல்லுகிற வேளையில் ஒரு காரியத்தை சொல்கிறார். எங்கு 2 பேர் என்னுடைய நாமத்து நிமித்தம் ஒருமனப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் கேட்டுக்கொள்வது அவர்களுக்கு. அதாக அந்த வசனத்தை நன்றாக படிக்கணும். அது இன்னும் 2 பேர் சபை. ஹல்லேலூயா. அதற்கு அடுத்தது ஆண்டவர் வேற சொல்கிறாரு. 2 பேர் சபைன்னா யார் தெரியுமா? கணவனும் மனைவியும். பிரைஸ் தி லார்ட். அவங்க 2 பேரும் ஒருமனப்பட்டு இருந்தாங்கன்னா கேட்டுக்கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. நம்ம இப்போ கேட்டுக்கொள்ளுகிறது ஏதாவது ஒரு கன்வென்ஷன் பிரசங்கியார் பேரை சொல்லிட மாட்டாரா? போதகருக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த இளம் வயசில் இருந்து மிஷனல் சபையாக கொண்டு வரணும்னு சொன்னதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் ஆண்டோடைய வருகையின் போது இந்த சபை கூட்டம் நிலைத்திருக்கும் என்றால்
இதிலிருந்து ஒரு கூட்டத்தை கர்த்தர் தெரிந்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன மிஷனல் சபை. இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பூமியில 2 அல்லது 3 பேர்கள் என் நாமத்து நிமித்தம் கூடியிருந்தால் நான் என்ன செய்கிறேன்? அது தெரியவே மாட்டேங்குதே. அவர்கள் மத்தியிலே நானும் வருகிறேன். முதலாவது கேட்டுக்கொள்ளுறது கிடைக்கும். ரெண்டாவது 2 அல்லது 3 பேர்கள் கூடியிருக்கிற வேளையில் நான் என்ன செய்வாங்க? வருவேன். அப்போ சபையை யாரும் சிதறடிக்கவே முடியாது, யாரும் சிதறடிக்கவே முடியாது. நிறைய காரியங்களெல்லாம் சொல்லுவாங்க. வேதத்தில் உள்ள மகத்துவங்களை தெரிந்து கொண்டீங்கன்னா, சபை என்னது, சபை யாருடையது, சபை யார், சபை எப்படி எழுப்பப்பட்டது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னா, ஹல்லேலூயா, நல்லா பாடுவோம். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவா, சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவா. ஆனால் இயேசு கைவிடா தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடா தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்தன், ஆமென், அந்த நல்ல பொங்குதே சந்தோஷம், பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, சந்தோஷம் என்னில் பொங்குதே. நான் பாட்டை இடையில நிறுத்தினது, எனக்கு பாட்டு வராதே இல்லை. இன்றைக்கு என்னதோ எனக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. நான் தண்ணி குடிக்கிறதே கிடையாது. என்னுடைய மனைவி கேட்டால் பிரசங்கத்துக்கு முன்னாடி தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் தண்ணி குடிக்க மாட்டேன் இல்லையானா, ஆனால் இன்னும் தண்ணி தேவைப்படுது. அந்த தண்ணி குடிக்கிறதுக்காக பாட்டை நிறுத்தலை. எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக தான் நான் பாட்டை நிறுத்தினேன். நம்ம எப்படி பாடணும்? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அப்படி தான் பாடணும். ஆலயம் சபை மேன்மையானது என்று சொன்னேன். ஆலயத்தை குறித்த தரிசனங்களை உங்களுக்கு சொல்லும்போது, ஆலயம் நான் சொல்லிட்டேன் ஒரு கட்டடமாக்கும், நம்ம எல்லாம் கூடி வந்து ஆராதிக்கிற ஒரு இடமாக்கும். அடுத்த சந்ததி வரும்போது கொஞ்சம் இடம் கிடைச்சிட்டு கூடுதல் இடம் வந்துட்டுனா ஆலயம் இன்னும் பெருசாகி போயிடும். சுவர் இடிக்கப்படும். ஹல்லேலூயா. சுவர் இடிக்க பெரிய கஷ்டமாகும். பாரசாலையில் ஒரு பாஸ்டருங்க வீட்டில் அந்த வயோதிப தாயார் இருந்தாங்க. அந்த வீடு அந்த பச்சை மண்ணினால் கட்டப்பட்டு அது அந்த ஜப வீடம் அப்படியே கட்டப்பட்டு அதை இடிக்கணும்னு சொன்னபோது அந்த பாட்டி சொன்னாங்க, பாட்டியில் எனக்கு அக்காவாக இருப்பாங்க, இப்போ அவங்க இல்லை 100 வயசுக்கு மேலே இருக்கும். அவங்க சொன்னாங்க, நானும் உனக்கு அப்பா என் மண்ணை புதைச்சி என்ன கஷ்டப்பட்டு கட்டுன, நான் இருக்கச்சில் இடிச்சிருவியா அப்படின்னு கேட்டாங்க. பாஸ்டர் பொறுக்கு முட்டம் பொறுத்தாரு. கடைசியில் ஒரு நாள் அப்படியே ஒரு அந்த பொக்ரைன் வண்டியை கொண்டு வந்தார். அந்த வீட்டையும் சபையும் இவங்க தூக்கம் எழும்பு காணும், அங்கே மண்டையே இல்லை. நடந்தது காரியத்தை சொல்கிறேன். அவங்களுக்கு தூக்கம் எழும்பி பார்த்தது ஹார்ட் அட்டாக்கு. அப்படியே ஆஸ்பத்திரியை கொண்டு போனாங்க. திருப்பி வரவே இல்லை. அவங்க கடைசியாக சொன்னாங்களாம், என்ன அந்த இடத்துல ஒன்று அப்பா கிட்டையாவது என்ன அடக்கம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்களாம். ஏன்னா நாங்கள் கட்டினதை இடிச்சிடக்கூடாது, நாங்கள் கட்டினது எருசலேம் தேவாலயம் சகல மகிமைக்காக கட்டப்பட்ட ஆலயம் இடிக்கப்பட்டது. ஆலயத்தை பற்றி என்ன சொல்லி இருக்கு, ஆலயத்துக்கு வருகிற நமக்கு என்ன உண்டு என்பதை 4-5 வசனத்தை வாசித்து மிக வேகமாக, ஏன்னா ஆலயத்துக்கு போறியா அப்படின்னு கேட்டால் போனோம் அப்படின்னு சொல்லுகிற நிலைமை இல்லை. வசனத்தை நான் சொல்லலை, குறிச்சுகளுங்க. ஆலயம் மகிமை தங்கிய ஸ்தானமும் கர்த்தருடைய வாசஸ்தலமாக இருக்கிறது. எங்கே இருக்கிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 26வது சங்கீதம் 8ஆம் வசனத்திலும் சங்கீதம் 27:4 கர்த்தருடைய வாசஸ்தலம் மகிமை தங்கும் இடம். சபையை பற்றி ரொம்ப உயர்வாக சொன்னேன், ஆலயம் இடிக்கப்படும் சொன்னேன். ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது ஆலயம் கட்டப்படும் அவன் என்ன சொல்லுகிறான்? கர்த்தருடைய ஆலயம் மகிமை தங்கும் இடம். பிரைஸ் தி லார்ட். அப்போ யாரெல்லாம் மகிமை அடையணும்னு சொல்கிறீங்களோ, நம்ம உள்ளே வருகிற நேரமே முடிச்சிட்டாருன்னா பரவாயில்லைன்னு நினச்சிட்டு அவங்க வர்றது.
இது முடித்த பிறகு நிறைய வேலை இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை நான் அநேக சபைக்கு போயிருக்கேன். போதகர்கள் சிலர் எனக்கு நேரத்தை சொல்லுவாங்க, இந்த ஜனங்களுடைய முகம் உங்களுக்கு தெரியும் இல்லை பிரதர், பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு மேலே இருக்கவே முடியாது. சங்கீதக்காரன் சொல்கிறான், தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் வாஞ்சிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆலயம் திறந்து வச்சுருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. அநேக இடங்களில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலயம் எப்போதும் திறந்தே இருக்கும். அந்த ஆலயத்துக்குள்ளாக சென்று ஜபிக்கிற 1-2 பேரை நீங்கள் பார்க்கலாம். வேதத்தில் அப்படிப்பட்டவரை நீங்கள் பார்க்க முடியும். எருசலேம் தேவாலயத்திலே அன்னாள் தனக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தபோது, தன்னுடைய மறுமனையாட்டியானவள் தன்னை துன்புறுத்தின போது, எருசலேம் தேவாலயத்திலே காலையிலே வந்திருந்து தேவனை நோக்கி முறையிட்டு அழுத காரியம் நம்முடைய வேதம் சொல்லுகிறது. ஏலி பிரதான ஆசிரியர் சொல்லுகிறான், காலையிலே குடித்து கொண்டு பிதற்றுகிறாயா என்று கேட்கிறான். ஹல்லேலூயா. நேபாளத்துக்கு அண்மையில் போயிருந்தேன். ராத்திரி 9 மணிக்கு தான் நேபாளம். ஒரு நாள் நீங்கள் யாராவது 2 பேராவது நேபாளத்தில் வரணும், அப்போ தான் இதுக்கு மகிமை தெரியும். நிழலுக்கு அருமை எப்போ தெரியும்? வெயில் வந்தால் தான் தெரியும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும். ராத்திரி 9:30 மணிக்கு தான் வந்து சேருவேன். இப்போது கரெக்டாக 4 மணிக்கு அங்கே படுக்கிறதுக்குன்னு வேறு இடம் இருக்காது. இதுமா ஆலயம் இருக்கும், ஆலயத்தில் அந்த பகுதியில் தான் அங்கே படுத்திருப்போம். 4 மணிக்கு பக்கத்தில் இருந்து ஒருவர் பயங்கர சண்டை போடுகிறார். நான் அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்தேன். நான் யூஸ்வலாக 5 மணிக்கு ஜோம் பண்ண எழும்பிடுவேன். இது 4 மணிக்கு உடம்பெல்லாம் நொறுங்கி போயிட்டு இந்த வயசில் இங்கே இருந்து இவர் சண்டை போடுறாரு. நான் அப்படியே கண்ணை திறந்து பெரிய போர்வை போகிறதுக்கு தான் படுக்கணும், கடும் குளிர். அப்படியே மெதுவாக பார்க்கும்போது ஒரு மிஷினரி கையை இது பண்ணி அந்த சுவருக்கு நேராக இது பண்ணி அங்கே இது பண்ணிகிட்டு இருக்காரு. மறுநாள் நான் என்னை கூப்பிட்டு போன ஆள்கிட்ட கேட்டேன். கூப்பிட்டு போனவரை, ஆண்டவருக்கு சித்தமல்லால் அடுத்த மாதம் உங்களுடைய ஆராதனைக்கு இங்கே கடந்து வருவார். ஹல்லேலூயா. அந்த ஊழியக்காரர் இங்கே வருவார். பிரைஸ் தி லார்ட். அவர் சொன்னார், அவர் தேவனோட பேசிக்கிட்டு இருந்தாருன்னு. நம்ம எப்படி பேசுகிறோம்? நம்மளை அநேகர் எப்படி பேசுகிறோம்? கட்டிலோட பேசுகிறோம். எப்படி பேசுகிறோம்? ஆத்திர ஆண்டவரே, அவசர ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நான் வேலைகளுக்கு போகணும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். அப்படி தானே? அப்படி தானே? அந்த மிஷினரி பயங்கர சத்தம் 4 மணிக்கு. அவர் என்னோட கூட இளைஞர் தான். அப்படி அவர் பண்ணிட்டு இருந்தார். அப்போது ஆலயத்தில் தேவனுடைய மகிமை தங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ இப்போ சபை பெரிதா ஆலயம் பெரிதா என்பது ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தட்டும். 2வதாக 3 காரியத்தை மாத்திரம் வாசித்து விடுகிறேன். 2வதாக நீங்கள் பார்க்கிற வேளையிலே சங்கீதம் 65:4 அது நன்மைகள் நிறைந்த இடம் என்று கூறப்பட்டிருக்கிறது. யாருக்கெல்லாம் நன்மை வேணும்? தரிசனத்தில் சங்கீதக்காரர் சொல்கிறார், அது நன்மைகள் நிறைந்த ஒரு இடம். தேவாலயம் எப்படிப்பட்ட இடம்? நன்மைகள் நிறைந்த இடம். 3வதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 36 அது சம்பூர்ணம் நிறைந்த இடம் என்று காணப்பட்டிருக்கிறது. சம்பூர்ணம்னா என்னங்க? ஆங்கில பைபிளை பார்த்தேன், ஃபுல்னஸ், குறைவு இல்லை, குறைவில்லை, முழுவதும் தேவனுடைய மகிமை நிறைந்தது ஆலயம். 2வதாக நாம் பார்க்கிற வேளையில் நன்மைகள் நிறைந்த இடம். தேவ வீட்டின் நன்மைகளினாலே நாம் திருப்தியாவோம். ஆலயத்துக்கு வந்து நன்மைகள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் எத்தனை பேர்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் பெற்றிருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு நல்ல மிக குறைந்த வயதுள்ள ஒரு கேப்டனை, ஒரு பைலட்டை நீங்கள் பெற்றிருக்கீங்க. இந்த கப்பல் கரையேறணும். ஏண்டா நீங்கள் எல்லாரும் இதெல்லாம் பெற்றிருக்கிறவர்களாக இருக்கிறபடினாலே கப்பல் கடலில் ஆடாமல் செல்லும் என்று விசுவாசிக்கிறேன். 3வதாக நீங்கள் பார்க்கிற வேளை சங்கீதங்களின் புஸ்தகம் 48:9 இடத்திலே அது கிருபை நிறைந்த இடம் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கிருபையினால் நிலை நிற்கிறோம் என்று பாடுகிறோம். கிருபை இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லைங்க. நான் என்னுடைய நாட்களில், என்னுடைய வாலிப நாட்களில் நான் ஊழியக்காரனாக வரல. இயேசுவை அறிந்த குடும்பம் அல்ல எங்களுடைய குடும்பம். ஆலயத்திற்கு 8ஆம் வகுப்பிலே படித்த போது ஒரு நாள் சென்றேன் என்பதற்காக அடிக்கப்பட்டேன். வேத புத்தகத்தை வாசிப்பதற்கு என்னுடைய பட்டப்படிப்பு முடிக்கிற வரையிலும் என்னால் முடியவில்லை. வீட்டிலிருந்து வாங்கி கொடுக்க மாட்டார்கள்.
என்னுடைய பக்கத்து வீட்டில் ஒரு பெரிய பாட்டி இருந்தாங்க, அவங்க ஒரு விசுவாசி. அவங்கள்ட்ட உங்கள்கிட்ட வேத புஸ்தகம் இருக்கிறது, நல்ல புஸ்தகம் படிப்பா, அதனால் அதை தருவீங்களான்னு கேட்டபோது அவங்க தந்தாங்க. தலையும் இல்லை காலம் இல்லை. புரியலையா உங்களுக்கு? முதல்ல கொஞ்சம் 10 பேஜ் இல்லை, கடைசியில் ஒரு 10 பேஜ் இல்லை. அதில் என்ன படிக்கிறதுன்னு தெரியல. இப்படிப்பட்ட என்னையும் நாடுகளில் கொண்டு சென்று தேவனுடைய வார்த்தைகளை, பைபிள் காலேஜில் படிக்கல, தேவனுடைய வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னுடைய மனைவி இருக்கிறதால நீங்கள் கேட்டு பாருங்க. நோ ரெஃபரன்ஸ் பைபிள் இன் மை ஹவுஸ். மற்ற பெரிய ஆட்கள் புத்தகங்கள் அங்கே கிடையாது. தேவன்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே என்ன செய்யணும் சொல்லுங்க, சொன்னால் செய்கிறேன் ஆண்டவரே, அவ்வளவுதான். கிருபையினால தான். இப்போ நான் அந்த கடைசி பாடத்தில் கூட உங்களுக்கு சொன்னேன், இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக, உம்முடைய அன்பை நான் சொல்லணும். நீங்கள் சொன்னீங்கன்னா ஒருவேளை நான் திருப்பி இங்கே வருவேனா என்னன்னு எனக்கு தெரியாது. வருகிற நேரத்தில் ஜூன் மாதத்தில் கண்டிப்பாக நான் வந்தாகணும். ஆனால் உயிரோடு ஆண்டவர் வச்சா தான் வர முடியும். வருகிற நேரத்தில் இதை இடித்து நெருக்க வேண்டிய அளவில் எங்கள் ஆத்மாக்கள் வந்திருக்கணும். கொண்டு வருவேன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? வராத பாஸ்டர், இப்படிப்பட்ட கிழவு மாற கொண்டு வராங்க எங்கள் சபைக்கு. இவனை கேள்வி மேலே கேள்வி கேட்குறானுங்க. உம் அன்பை எடுத்து சொல்லுவேன். பாடுறீங்க இல்ல? சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியா தேவனுக்கே, அன்பரேசு. ஆலயத்தை பற்றி ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆலயத்திலே விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கர்த்தர் அங்கீகரிக்கிற இடம். நம்முடைய செபத்தை கர்த்தர் என்ன செய்வார்? அங்கீகரிப்பார். அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? அப்போதாவது நமக்கு நம்பிக்கை வரதான்னு பார்ப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இது என்ன நடந்துன்னு உங்களுக்கு தெரியல. நான் அதுக்கு முன்னே ஒரு பெரிய ஜெபம் இருக்குது, பார்த்துக்கலங்க. அந்த வசனத்தை சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 22 55ஆம் வசனம் வரை ஒரு ஜெப ஆலய ஒரு தேவாலய பிரதிஷ்டை தினத்தில் ஒரு ஊழியக்காரர் ஒரு ராஜா செய்த ஒரு ஜெபம் இருக்கிறது. 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நீ ஏறெடுத்த ஜெபத்தை நான் கேட்டேன். அப்போ ஜெபம், தேவாலயம் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிற இடம். ஓஹோ, அப்போ நம்ம ஆலயத்துக்கு வந்து தான் ஆகணும். ஊழியக்காரனுக்கு கடிதம் எழுதுறதுனால ஆகாது, ஆன்லைனில் ஊழியக்காரனோட தொடர்பு கொள்ளுகிறதுனால ஆகாது. அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற வேண்டும். அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்னங்க? வியாதி உண்டு, காரியங்கள் எல்லாம் உண்டு, கடன்கள் உண்டு, தொல்லைகள் உண்டு, குடும்பத்தில் சமாதானம் இல்லாத நிலைமைகள் உண்டு. இதெல்லாம் ஆண்டவர் நாம் கடந்து வருவதற்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சிலுவை. அதை சிலுவை இல்லாத கிறிஸ்தவம் இந்த நாட்களில் வளர்ந்து வருகிறபடியினாலே பெயர் சொல்லப்படுகிறதையும், அல்லது நீ ஜெபித்தால் அல்லது நீ கேட்டால் அதை கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லுகிறதும் பிரசித்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் தேவாலயத்துக்கு வருகிற நேரத்தில் அந்நாள் தேவாலயத்தில் வந்து தான் அழுதா கேட்டது ஒரு பிள்ளை தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர், அதாவது நம்முடைய எல்லாரும் மாம்சத்தில் இருக்கிற நம்ம பலகீனம் உள்ளவங்க,
சோர்வில் வருகிற நேரத்தில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இப்போதும் என்னுடைய காலில் ஒரு முட்டு கொடுத்து தான் நான் நிற்கிறேன் உங்கள்கிட்ட. அது தெரியுமா உங்களுக்கு? ஹல்லேலூயா. 3 போல்ட்டும் நட்டும் போட்டு ஒரு பெரிய கம்புகளை தான் நான் நின்றுக்கிட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. குவைத்தில் நான் போகிற நேரத்தில் என்னுடைய அந்த ட்ரெஸ் அந்த பெட்டியை எடுப்பதற்காக அந்த பெல்ட்டில், நீங்கள் ஏரில் போனவங்களுக்கு தெரியும், பெல்ட்டில் அந்த பெட்டி போயிட்டே இருக்கும். இப்படியே போய் நின்றுட்டு இந்த பெட்டியை பிடிக்கிற ஜமே இந்த கால் ஊன்ற முடியாத இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டேன். அப்போ கேட்டேன், ஆண்டவரே, ஆண்டவரே ஏன் என்ன இங்கே கொண்டு வந்தீங்க? இப்போ பெட்டி போயிட்டு திருப்பி அடுத்த ரவுண்டுக்கு போயிட்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்கிட்ட பேசினார். எப்படி பேசினார் தெரியுமா? நான் இதை ஒரு ஊழியக்கார அம்மாவோட பகிர்ந்து கொண்டேன். ஊரில் வந்த பிறகு பகிர்ந்து கொண்டேன். ஏன் எனக்கு இந்த காரியம்? நான் நன்றாக இருக்கிற நேரத்தில் என்னை நீங்கள் அழைத்து சென்றிருக்கலாமே என்று சொல்லி. அப்போ அவங்க சொன்னாங்க, இனிமேல் தான் கர்த்தர் உங்கள் மூலமாக மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா. என்றும் அந்த காரியத்தோட உலக நாடுகளுக்கெல்லாம் செல்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, இப்போ உள்ள தம்பிங்க எல்லாம் உருட்டுவதற்கு பயப்படுகிற ஒரு மோட்டார் சைக்கிளை ஓட்டுறதுக்கு ஆண்டவர் பலம் தந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ அவங்கள்ட்ட ஸ்டாண்டு போடுன்னு சொன்னால் போட்டுக்க மாட்டாங்க. அவ்வளவு கிருபைகளை ஆண்டவர் எனக்கு தந்திருக்க காரணம் என்றால், அதனால தான் நான் சொல்கிறேன், இனி நான் வாழ்வது உமக்காக, உம்முடைய அன்பை எடுத்து சொல்லுவேன். எல்லாரும் எழும்பலாம், கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சபை என்ன என்று நாம் அறிந்து கொண்டோம். நீங்கள் சபையாக இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் சபையாக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவினுடைய சரீரமாக இருக்கிறீர்கள். தேவாலயம் என்றால் என்ன என்பதை நாம் பெற்றுக்கொண்டோம். தேவ ஆலயத்திலே நமக்கு என்ன நன்மைகள் உண்டு என்பதை நாம் வேதத்தில் இருந்து அறிந்து கொண்டோம். ஆலய பிரதிஷ்டை தினமோ, சபை பிரதிஷ்டை தினமோ, எதை ஆசரித்தாலும் சரி, இந்த வேளையில் உன்னை நீ பிரதிஷ்டை பண்ணுவதற்காக ஆண்டவர் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை பிரதிஷ்டை பண்ணுங்க ஆண்டவரே, எங்க பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு சொல்றவங்க இந்த வசனத்தை கேட்ட பிறகு என்னை பிரதிஷ்டை பண்ணுங்க. கண்கள் மூடி கேளுங்க, ஆண்டவரே என்ன பிரதிஷ்டை பண்ணுங்க ஆண்டவரே, நீர் வசிக்கிற சபையாக என்னை பிரதிஷ்டை பண்ணுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ வீட்டின் நன்மையாலே திருப்தியாக பண்ணுங்க ஆண்டவரே. தேவ வீட்டின் கிருபைகள் எனக்கு உரியதாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிப்பாங்க. என் வாழ்வில் இழந்த நன்மை கீடாய் எஞ்சிய நாட்களில் உழைப்பேனே. என் வாழ்வில் இழந்த நன்மை கீடாய் எஞ்சிய நாட்களில் உழைப்பேனே. நீர் தந்த ஈவுவரங்கள் யாவும் உம்பணி சீரக்க முற்றும் தந்தே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. கண்கள் மூடின நிலைமையில தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக தேவ ஆலயத்தை விட்டு கடந்து செல்கிற வேளையில் நானே அந்த ஆலயம் என்று அறிக்கையிட்டு கடந்து செல்லத்தக்கதாக, அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஆவியானவர் உங்கள் மத்தியிலே இந்த வேளையிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஹல்லேலூயா, வாய்களை திறந்த கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. இந்த இரவு வேளையில் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சபையை நேசித்து நல்ல வார்த்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். நல்ல வெளிப்பாடோடு பேச ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே
நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம். ஆமென். தூயவரே சுவையே ஆராதிக்க ஆராதிக்க. நன்றி அப்பா. யெகோவா தேவனையே துதித்திட தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே. நன்றி அப்பா. கிருபையும். சத்தத்தை உயர்த்தி ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம். ஆமென். அன்பு கூற யெகோவா தேவனையே நன்றி அப்பா. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க ஆராதிக்க. ஓ ரபாஷே ரபாஷே. ஹல்லேலூயா. துதித்திட வந்தோம், துதித்திட. ஆமென். தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க தெய்வ வீட்டின் நன்மையினால், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க ஆராதிக்க. நன்றி அப்பா. அன்பு கூற யெகோவா. ஓ ரபாஷே ரபாஷே. துதித்திட. ஆமென். தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க ஆராதிக்க. நன்றி அப்பா. யெகோவா தேவனே உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோப்பா. துதித்திட வந்தோம், துதித்திட. ஆமென். தொழுதிட. ஆமென். தூயவரே சுவையே. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஹல்லேலூயா. தெய்வ வீட்டின் நன்மையினால நிரம்பிட வந்து நிற்கிறோப்பா. ஆண்டவரே, இந்த இரவு வேளையில உம்முடைய மகன் மூலமாய் நல்ல சத்தியங்களை நீர் இந்த சபைக்கு போதித்தபடினால நன்றி அப்பா. ஆலயத்துல நன்மை உண்டு, ஆலயத்துல வந்து ஆராதிக்கும் போது நன்மை உண்டு. ஹல்லேலூயா. உன்னுடைய இருதயம் ஒரு ஆலயம், ஆவியானவர் உலாவுகிற ஒரு ஆலயம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே என்னோட உள்ளத்துல உலாவுங்கப்பா. ஹல்லேலூயா. இனி நான் வாழ்வது இயேசுவுக்காக. ஹல்லேலூயா. எனக்கு நீர் தந்த ஆயுசை நான் ஆண்டவருக்காக பயன்படுத்தணும், உலக பொருட்களை ஆதாயப்படுத்தும்படியா அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனிதனை பிரியப்படுத்தின நாட்கள் போதும், இனிமேல் கர்த்தர் பிரியப்படுகிற வாழ்க்கையை வாழ என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க கையை தட்டி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையே, ஒரு வாழ்வு தான் ஆண்டவர் தந்திருக்கிறார் இந்த உலகத்துல. அந்த வாழ்வு ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. ஹல்லேலூயா. சுயத்தை சாகடி. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக வாழு, கர்த்தருடைய சித்தத்தின்படி பயன்படு. ஹல்லேலூயா. ஓ ரபாஷே ரபாஷே. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. இந்த சபையில் ஆராதிக்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் மாறட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற விசுவாசிகளா இருக்க கூடாது, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற ஒரு விசுவாசியா. ஹல்லேலூயா. பாடுகளை அனுபவிக்கிற ஒரு விசுவாசியா. யாருக்காக? ஆண்டவருக்காக. கையை தட்டி ஹல்லேலூயா. இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண. இவ்வுலக பாடு என்னை அவ்வுலக. ஹல்லேலூயா. ஆமென். ஆனந்தம் கொள்ளுவேன்
அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம். நன்றி அப்பா. ஓ ராராபாஷே. ஆமென். ஹல்லேலூயா. எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம். ஓ ராராபாஷே. அப்பா உயிருள்ள இவ்வுலக பாடு இவ்வுலக பாடு என்னை என்ன. ஆமென். உலக வாழ்வை காண. ஆமென். இவ்வுலக பாடு என்னை அவ்வுலக வாழ்வை காண ஆனந்தம் கொள்ளுவேன். ஆனந்தம். அவரை பாடுவேன். இயேசுவை பாடின ஆராதிப்பேன். ஓ ராராவாஷே. அல்லேலூயா ஆனந்தம். அவரை நான் ஆமென் உயிருள்ள. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும். அவ்வுலக வாழ்வை காண பரலோகத்தை காண நான் காத்திருக்கிறேன் அப்பா. எனக்காக நீர் வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை ஹல்லேலூயா நான் பெற்றுக்கொள்ளும்படியாய் நான் உமக்காக வாழுகிறேன். ஹல்லேலூயா. லக்கை நோக்கி ஓடுகிறேன். எந்த லக்கு? பரலோகம். கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படியான லக்கை நோக்கி ஓடு தேவ பிள்ளையே. ஓ ராராபாஷே. இருதயத்தில் ஒரு மனம் திரும்புதல் வெளிப்படட்டும் இந்த இரவு வேளையில. ஹல்லேலூயா. ஒரு மனம் திரும்புதல் வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. தேவ பிள்ளை நீ சொல்லலாம், நான் மனம் திரும்பின நபர்னு சொல்லலாம். ஆனா உன்னுடைய இதயம் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா துன்மார்க்கம் நிறைந்திருக்குன்னா நீ மனம் திரும்பலன்னு அர்த்தம். ஆனா உன்னுடைய இருதயத்துல ஆவியானவர் வெளிப்படுகிறார் என்று சொன்னா, கர்த்தருக்காக கனி கொடுக்கிற நபரா நீ இருக்கிறன்னு சொன்னா, ஹல்லேலூயா நீ மனம் திரும்பின நபர்னு அர்த்தம். கையை தட்டி ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நன்றி ராஜா. ஆவியானவரே நீர் எங்க கூட பேசினபடியால் நன்றி. ஹல்லேலூயா. யாவரும் தங்களுடைய இருக்கையில் அமரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். கரங்களை உயர்த்துற ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நிறைய இடத்துல இந்த சபை நாள் விழா நடக்கும். ஆமென். இதை நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறதில்ல, அப்படி யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. ஆமென். வாக்கு தத்தங்களை யூஸ்வலாக அள்ளி தூவாங்க இந்த ஆமென் ஹல்லேலூயா சர்ச் டே செலிப்ரேஷனில். ஆனால் நம்முடைய சபை ஆண்டவர் நேசித்திருக்கிறார். இந்த சபைக்கு என்ன வார்த்தை தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும். அந்த வார்த்தையை பலிபீடத்திலிருந்து இந்த இரவு வேளையில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த தேவனுக்கு கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் தைரியமாக சொல்லுவேன், இந்த சபை ஆண்டவர் வளர பண்ணுவார். ஆமென் ஹல்லேலூயா. ஏற்கனவே நிறைய ப்ராஃபஸி, நிறைய தீர்க்க தரிசனங்கள் உண்டு. இந்த சபையிலேருந்து மிஷினரிகள் எழும்புவாங்க. ஆமென். இப்போ நடக்கிறது என்னன்னா, மிஷினரிகளை ஆண்டவர் இங்கே கொண்டு வந்து ஹல்லேலூயா சத்தியத்தை பேச வைக்கிறார். அப்படின்னா அவங்க விதைக்கிறாங்க. ஒரு அறுவடையின் காலம் இந்த சபையில் உண்டு. நான் நம்புகிறேன், இந்த சபையில் இருக்கிற வாலிபர்கள் நம்முடைய பார்வையில் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் ஏற்ற காலங்களில் ஆண்டவர் முன்குறித்த வாலிபர்களை மிஷினரியாக இந்த சபையிலிருந்து எழுப்பி ஹல்லேலூயா பல தேசங்களில் அவர்களை ஆண்டவர் கொண்டு போய் பயன்படுத்த போறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்போஸ்தலர்கள் எழும்புவாங்க இந்த சபையில, தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க. நாட்கள் வரும். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த சபையுடைய தலைவர் ஏஜி சூப்பரண்டன்ட் அல்ல, இந்த சபையுடைய தலைவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். இந்த சபையை இயக்குறது பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவருக்கு நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை துதிக்கிறேன். இன்னைக்கு இப்பேற்பட்ட ஒரு கூடுகை இந்த சபையில் நடக்குமான்னு எனக்கு ஒரு கேள்வி. ஏன்னா மத்தியானத்தில் நல்ல ஒரு ஆசீர்வாதமான மழை அடிச்சிச்சு. ஆமென். இன்னும் சொல்ல போனால் கரண்ட் இல்லை, லைவ் வர ஒழுங்கு பண்ணிட்டோம். ஆமென். ரொம்ப பயந்து கொண்டிருந்தேன். ஜெனரேட்டருக்கு நிறைய ஆட்களை தொடர்பு பண்ணேன். எல்லாரும் சொன்ன வார்த்தை, தம்பி இல்லை எங்களுக்கு எல்லாம் ப்ரோக்ராம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஜோம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஆமென் ஹல்லேலூயா. என்னோட குடும்பத்தில் உள்ள சகோதரர் பாவம் கிச்சனில் இருந்து பலவிதமான வேலையை செஞ்சுட்டு இருக்கிறார், உங்களெல்லாம் போஷிப்பிக்கிறது. ஆமென். அவர்கிட்ட போய் சொன்னேன், நம்ம ஊழியம் எப்போவுமே
எப்பவுமே ஆரம்பத்தில் நிறைய உபத்திரவமாக தான் இருக்கும், முடிவில் ஆண்டவர் அற்புதமாக மாற்றுவார். மழை இல்லை, கரண்ட் போகல, நல்ல சத்திய வேத வசனங்களை ஆண்டவர் இரவு வேளையில் தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மீட்டிங் துவங்கும் போது மழை எதுவுமே அனுகூலம் இல்லை, ஆனால் ஹல்லேலூயா முடிவில் ஆண்டவர் சம்பூர்ணமாய் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்று பகல் வேளையில் நான் பேசின வசனம் இது, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். ஆமென். மணிக்கூர் ரொம்ப தாண்டல, பேசின வசனம் இந்த சபையில நிறைவேறி இருக்குது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஹல்லேலூயா. இதன் மூலமா என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் நம்முடைய சபையை நேசிக்கிறார். ஆமென். அப்படின்னா உங்களை நேசிக்கிறார், உங்க பிள்ளைகளை நேசிக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய வேலை, கர்த்தர் விரும்புகிற காரியத்தை நம்ம செய்து நிறைவேற்றுவோம்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். கரங்களை உயர்த்துற ஆமென் சொல்லுங்களேன். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற டேவிட் ராஜ் அங்கிள் அவர்கள் வந்து நன்றி உரையாற்றுவதா இருக்கும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இம்மட்டும் இந்த ஆராதனை சிறப்பித்து தந்த பரலோகத்தின் தேவனை நம்முடைய கரங்களை உயர்த்தி மூன்று அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக நம்முடைய சபை போதகருக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டுள்ளோம். காரணம் என்ன என்றால், இக்கட்டான சூழ்நிலைமையில் இப்படி ஒரு சபை நாளை நடத்தி நம்மை உற்சாகப்படுத்தவும் ஆண்டவருடைய விலையேறப்பெற்ற வேத சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ளவும் நமக்கு உதவி செய்திருக்கிறார். காரணம், இந்த நாட்களை நாம் எண்ணி பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்க எந்த வாய்ப்புமே இல்லை. அதை எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு தன்னுடைய இருதயத்தை தான் தேற்றிக்கொண்டு ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் நம்முடைய சபை வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காகவும் இம்மட்டும் நம்மை நேசித்து நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை நடத்தி தந்த முதலாவது சபை பாஸ்டருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற வேத வசனங்களை நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி சபை கூடி வர வேண்டும், எப்படி நாம் மனவாட்டியாய் மாற வேண்டும், அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட நம்முடைய சிறப்புரை ஆற்றி நமக்கு செய்தியை கொடுத்ததான அருமையான மிஷனரி ஊழியர் அவர்களுக்காகவும் சபையின் சார்பில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக சபை கமிட்டியாருக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையின் சார்பில் நன்றியை கூறிக்கொள்கிறேன். அடுத்து சபையில் இந்த ஆராதனையில் இந்த இரவு வேளையிலும் மழையென்று பாராதபடி, இயற்கையை பொருட்படுத்தாதபடி கடந்து வந்த உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையின் சார்பிலே நன்றி கூறி நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. நாம் அனைவரும் நம்முடைய கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. எல்லா காலநிலை சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தகப்பனே நீர் எங்களை நேசித்தபடியினால் எல்லாம் அனுகூலமாக்கி தந்தபடியால் உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த இரவு வேளையில் நல்ல ஒரு செய்தியை தந்தீர நன்றி. செய்தி கொடுத்த மிஷினரி அங்களை உங்களுடைய கரங்களை தருகிற ஹல்லேலூயா பயன்படுத்தினீர் நன்றி. இன்னும் வருகிற நாட்களில் பல தேசங்களில் போய் ஹல்லேலூயா ஆண்டவரே வசனத்தை விதைக்க, சத்தியத்தை அறிவிக்க உம்முடைய மகனை நீர் இன்னும் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. உம்முடைய மகன் மூலமாய் நீர் செய்ய விரும்புகிற அதிசய செயல்கள் ஊழியத்தில் தொடர்ந்து இயேசுவின் நாமத்தினால தொடர்ந்து வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த சத்தியத்தை இந்த இரவுல ஹல்லேலூயா சபை மக்கள் கேட்டிருக்கிறார்கள், அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆன்லைனில் ஹல்லேலூயா கேட்ட தேவ பிள்ளைகள் உம்முடைய கரங்களை தருகிற அவர்களையும் ஹல்லேலூயா நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் மனம் திரும்பாமல் இருக்கிறார்களோ இந்த சத்தியத்தை கேட்டு இயேசுவின் நாமத்தினால மனம் திரும்பும்படியாக ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் தங்களை ஊழியத்துக்கு என்று ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறார்களோ இந்த ஹல்லேலூயா சத்தியத்தை கேட்டு ஹல்லேலூயா தங்களுடைய வாழ்க்கை கர்த்தருடைய இறை பணிக்கு சமர்ப்பிக்க தகப்பனை நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிற ராஜா. துவக்கம் முதல் முடிவரை எங்கள் மத்தியில் நீர் உலாவினீரை நன்றி. தொடர்ந்து உலாவுங்க, வெளிப்படுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக.